நம்மளோட ஹீரோயின் மிஷா வாங்க நம்ம ஹீரோ ஷெங் அங்கே வந்துட்டு ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயின் தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் பொண்ணு கிடையாதுன்னு சொன்னாலுமே என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல, ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு அவ கூட சேர்ந்து அவன் ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான் போர்ஸ் பண்ணி. பிறகு நெக்ஸ்ட் டே பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு அங்கே நம்ம ஹீரோ ஷெங் கூட தான் அங்கே மேரேஜ்மே பண்ணி வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அவங்க அடாப்டட் பேரண்ட்ஸை பார்த்து என்னோட லைஃபாகவே இவங்க நாசம் பண்ணது இல்லாமல் இப்போ எந்திரிக்கவே மாட்டான்ற நிலமையில் இருக்க ஒரு பர்சன் கூட போய் மேரேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு காசை தவிர வேறு எதுவுமே இம்பார்ட்டன்ட் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. நாள் நைட் என்னோட வாழ்க்கையவே சீரழிச்சாங்க, இப்போ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறா. இவங்க தான் காசுக்காக வேற ஒரு பர்சன்ட் அனுப்பி விட்டுருக்காங்க. நம்ம ஹீரோயின் ட்ரெஸ் எல்லாம் அங்கே ரூமில் வந்து கழட்டிட்டு அவள் பாடியில் இருக்க உடம்புல அங்கே வந்து காயத்தெல்லாமே பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இதெல்லாம் வேற ஒரு பர்சனால் ஏற்பட்டுச்சு, அது முக்கியமாக வந்துட்டு என்னோட அந்த பேரண்ட்ஸால் தான், காசுக்காக இந்த மாதிரி என்னோட லைஃப்பை வந்துட்டு சீரழிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுச்சேக்கா. நல்ல வேளை இதெல்லாம் நீ பார்க்கலன்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே எங்கே ஃபீல் பண்ணிட்டு போகும்போது இங்கே நம்ம ஹீரோவை பார்த்தா கண்ணை முடிச்சு பார்த்துட்டு இவ எப்படிப்பட்ட கேரக்டர் லெஸ்ஸாக இருக்கா, காசுக்காக என்ன வேணாலும் பண்ணுவா போலையே அப்படின்ற சொல்லிட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப கோவமாயிட்டு இருக்கு. அசிஸ்டன்ட் நாங்கள் உள்ளே போயிட்டு பாசி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும்போது ஹீரோ டக்குன்னு எந்திரிச்சிடுறான். பாசி இப்படி எல்லாமே பண்ணது உங்கள் ஸ்டெப் மதரும் உங்கள் பிரதர் இருந்தால் அவங்க தான் உங்களுக்கு வந்து ரொம்ப மோசமான ட்ரக்கை கொடுத்துருக்காங்க, அதனால தான் உங்களுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோ அங்கே வந்துட்டு ரொம்ப டென்ஷனாகி போயிடுறான். நாங்கள் என்ன இப்போ பனிஷ் பண்ணவா அவங்களன்னு சொன்னதும் அதெல்லாம் தேவை கிடையாது, நான் கண்டிப்பாக வந்துட்டு அவங்கள பழி வாங்குவே, அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகட்டும் அப்படின்றத சொல்கிறான். இருந்த அந்த பொண்ணை பற்றி நீங்கள் கண்டுபிடிச்சிங்களான்னு சொன்னதுமே நீங்கள் தவறுதலாக வேற ஒரு ரூமுக்கு போயிட்டீங்க பாஸ், அதனால் அந்த பொண்ணு யாருன்னு எங்களுக்கு தெரியலன்னு சொல்கிறப்ப அவங்க வந்துட்டு ஒரு துணியை வச்சுட்டு இந்த பொண்ணு ரொம்பவே இம்பார்ட்டன்ட்னு சொல்லிட்டு இருக்கான். அங்கே ஒரு சைன் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ அங்கே தப்பா ரூம்குள்ளே போயிட்டான் போல், வேற ஒரு நம்பரில் அங்கே தலைகீழாக இருக்கவுமே போயிட்டான். உள்ளே நம்ம ஹீரோயின் ஆல்ரெடி சேல்ஸ் பண்ணியிருக்காங்க, இவன் உள்ளே போயிட்டாங்க வந்து அவகிட்ட தப்பாக மிஸ்பிஹேவ் பண்ணி நடந்திருக்கான். நம்ம ஹீரோயின் எஸ்கேப் ஆகி அவன் கையெல்லாம் கட்டி விட்டுட்டு ஓடலான்னு சொல்லிட்டு அங்கே ட்ரை பண்ணியிருக்கா. பட் இருந்தாலுமே அவங்க வந்துட்டு ஒரு வெறி பிடிச்ச மாதிரி ஆகிடுறான். ஹீரோயினை போர்ஸ் பண்ணி அவளை அங்கே ரேப்மே பண்ணியிருக்கான். நெக்ஸ்ட் மார்னிங் எந்திரிச்சு பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு இது ஃபஸ்ட் டைம்ன்றதுனால அவனுக்கு புரிஞ்சுக்குது. அங்கே அந்த கச்சிப்பையுமே அவன் பார்த்துட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். நீங்கள் எப்படியாச்சும் வந்துட்டு இந்த பொண்ணை நீங்கள் கண்டுபிடிங்க, ரொம்பவே இம்பார்ட்டன்ட், ஏன்னா இவளால் தான் என்னோட வாழ்க்கையை அன்றைக்கி வந்து தப்பிச்சு, இல்லை அந்த ட்ரக்னால நான் சேர்த்தே போயிருப்பேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் வர சவுண்டை கேட்டதுமே இவன் திரும்ப அங்கே வந்துட்டு ஆக்சிடென்ட் பண்ணிட்டு படுக்க ஆரம்பிச்சிடுறான். நம்ம ஹீரோயின் அப்போ அங்கே அவனை பார்த்துட்டு உண்மையிலேயே வந்து என்னோட ஹஸ்பண்ட் பார்க்குறதுக்கு ரொம்ப ஹேண்ட்ஸமாக தான்ப்பா இருக்காரு அப்படின்றத சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பியாகிட்டு இருக்கா. ஒன்றும் கவலைப்படாத, உன்னை நான் நல்லா கேர் பண்ணிக்கிடுவேன்னு சொல்லிட்டு இருக்கா. அம்மா கொடுத்து அங்கே வந்துட்டு ஒரு ஃப்ளார் மாதிரி அதை வச்சு பார்த்துட்டு அவள் ரொம்ப ஃபீல் பண்ணுறா. அவங்க அம்மா இது எப்பயுமே நீ உன் கூடவே வச்சுக்கோ, அம்மாவோட ப்ளஸ் எப்பயுமே உனக்கு இருக்கும், உன்னோட வெட்டிங் அப்போ நீ கண்டிப்பாக வச்சுக்கணும்னு சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ இதெல்லாமே நினச்சி பார்த்துட்டு ஹீரோயின் இப்போ ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கா. இந்த உலகத்தில் என்னை லவ் பண்ணுறதுக்கு யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப கவலையாயிட்டு இருக்கு. ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்னோட ஹஸ்பண்ட் இருக்கிற வரைக்குமே நான் ராணி மாதிரி தான் இருப்பேன், அதுக்கப்புறம் அங்கே அவன் இறந்து போயிட்டாலுமே அவனோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே எனக்கு வந்துடும், அதுக்கப்புறம் என்ன வந்துட்டு இப்படி சீப்பாக நடத்துகிறவங்க எல்லாத்தையுமே நான் வந்து ஒரு வழி பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப அங்கே ஹாப்பியாகிட்டு பேசுகிறா. ஹீரோக்கு மனசில் அதெல்லாமே கேட்டுட்டு அடி பாவி கட்டின புருஷனை வந்து இப்போவே வந்து சாவடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. அப்போ நான் கண்டிப்பாக வந்துட்டு உன்னை நல்லா கேர் பண்ணிக்கணும்ல, உனக்கு நான் வந்துட்டு இப்போ நல்லா ட்ரை பண்ணி விடுறேன்னு சொல்லிட்டு அங்கே பாத் எடுக்க அங்கே தண்ணியெல்லாம் கொண்டு வந்துட்டுருக்கா. இப்போ அவனோட ஷோட்டில் அவன் ஓப்பன் பண்ணி பார்த்தா என்னையுமே பல வருஷமாக ஹோமில் இருக்கான்னு சொல்கிறாங்க, ஆனால் எக்ஸசைஸ் பண்ண பாடி மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்கானேன்னு சொல்லிட்டு அவனை நல்லா வந்துட்டு அங்கே க்ளீன் பண்ணிவிட்டு அவனை ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அப்படியே அங்கே பார்த்துட்டு சிரிச்சிட்ருக்கா. உண்மையிலேயே நீ ரொம்ப ஹாட்டாக தான்ப்பா இருக்கு அப்படின்றத சொல்லிட்டுருக்கா. அவனோட ஸ்டெப் பிரதர் நம்ம ஹீரோயினை வந்து வேமா ஹக் பண்ணிவிட்டு சிஸ்டர் இல்லை நீங்கள் ஏன் வந்துட்டு வெட்டிங் நைட்டப்போ இவ்வளோ ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க, உங்களை நல்லபடியாக பார்த்துக்க நான் இருக்கேன்னு சொன்னதும் உனக்குலாம் அறிவு இருக்கா இல்லையா, நான் உன்னோட பிரதரோட ஒய்ஃப், நீ இப்படிலாம் என்கிட்ட பேசுகிறேன்னு சொன்னதும் இந்த குடும்பத்தை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகணுன்னா இவனால் எப்படி முடியும், உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ட்டு அங்கே மிஸ்பிஹேவ் பண்ண பார்க்குறான். ஹீரோயின் இப்படிலாம் பண்ணாதன்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்தி அழுதுட்டு என்னை காப்பாற்ற யாருமே இல்லையான்னு சொல்லிட்டு அங்கே நம்ம ஹீரோவை பார்த்து பயங்கரமாக அழுதுட்டு அங்கே திரும்பிட்டு இருக்கா. ஸோ அவ்வளோதான் ஹீரோ டென்ஷன் ஆகி போய் மரியாதை நீ அவளை விடுறியா இல்லையான்னு சொல்லிட்டு அங்கே கோவப்பட்டு கத்துனதுமே அங்கே அவன் அரண்டு போயிடுறான். எந்திரிச்சு போட்டு அடித்ததுமே அங்கே அரண்டு ஓடிட்டு இருக்கான். அங்கே வந்து கார்ட்ஸ் எல்லாமே பிடிச்சிடுறாங்க. நீ என்ன தைரியம் தான் என்னோட ரூமில் வந்துட்டு என்னோட ஒய்ஃப்ட இந்த மாதிரி வந்து பிஹேவ் பண்ணியிருப்ப, கண்டிப்பாக உனக்கான பனிஷ்மெண்ட் இருக்குது, என்னை ட்ரக்கை வந்து கொடுத்து வேற கொலை பண்ண ட்ரை பண்ணுறீங்களான்னு சொல்லிட்டு அவனை அடித்து இழுத்துட்டு போக சொல்லிடுறான். நம்ம ஹீரோயினுக்கு இந்த கோட்டை போத்திக்கோ அப்படின்ற செட்டு கொடுக்குறான். நம்ம ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆகிட்டு அப்படின்னா ஆல்ரெடி நீ எந்திரிச்சு தான் இருந்த, சும்மா ஆக்டிங் பண்ணிட்டு இருந்தியான்னு சொன்னதும் அவன் ஆமான்னு சொன்னதுமே நீ
அப்போ உன் தேவைக்காக என்னை யூஸ் பண்ணிக்கிட்டியா, நீ அவனை கண்டுபிடிக்கணும்னு நீ என்னை வந்து மேரேஜ் பண்ணியிருக்கேன்னு சொல்லி கேட்டதும் என்ன ரொம்ப ஓவரா நல்லவன் நடிச்சிட்டு இருக்க, உன்ன மாதிரி ஆளெல்லாம் எனக்கு தெரியும், உன் மேலே எனக்கு எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டுமே கிடையாது, ரெண்டாவது நீ என்னோட ஒய்ஃப்ன்ற வாசம் தான் நான் காப்பாற்ற வேண்டியதாயிருச்சு, இல்லை உன்னை பற்றி நான் எனக்கு தெரியாதான்னு சொன்னதும் நான் என்ன உன்னை ஆசைப்பட்டா மேரேஜ் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லிட்டு அவள் கோவப்பட்டதுமே உன் வீடு வந்துட்டு என்கிட்ட வந்து அவ்வளோ காசு வாங்கியிருக்காங்க ஒன்று மேரேஜ் பண்ணிக்கிறதுக்காக, உங்கள் ஃபேமிலியை பற்றி எனக்கு என்ன தெரியாதான்னு சொல்லிட்டு அங்கே பயங்கரமாக சண்டை போடுறான். ஆனால் ஃபேமிலியோட முன்னாடி நம்ம வந்துட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஆக்டிங் பண்ணணும், அதை நீ புரிஞ்சுக்கோ, இல்லைன்னா நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்பட்டுட்டு இருக்கான். ஹீரோயினுக்குமே அதை கேட்டுட்டு பயங்கரமாக அங்கே வந்துட்டு கோவமாயிருது. ரூம்குள்ளே பாட்டி வந்துடுறாங்க. பாட்டியை பார்த்ததுமே அவனுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இருக்கு. பாட்டி ஃபைனலாக நீ எந்திரிச்சிட்ட, நான் எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. இது எல்லாமே உன்னோட ஒய்ஃபால் தான், அவள் வந்த பிறகு தான் எல்லாமே நல்லா நடக்குது, இவன் ரொம்பவே லக்கி சம் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயின். அப்படிலாம் இல்லை பாட்டி, இவன் ஆல்ரெடி வந்து அப்படின்னு சொல்ல வர்றா. பட் அதுக்குள்ளே அங்கே நிறைய கார்ட்ஸ் எல்லாருமே ஏகப்பட்ட கிஃப்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்துடுறாங்க. ஹீரோயின் இதெல்லாம் என்ன பாட்டி அப்படின்ற சொல்லி கேட்கும்போது இது எல்லாமே என்னோட மருமகளுக்காக தான், இதை கண்டிப்பாக நீ ஏற்றுக்கிறணும்னு சொன்னதுமே பாட்டி இவ்வளோ எக்ஸ்பென்சிவாக இருக்குது எனக்கு வேணான்னு சொன்னதும் ஹீரோ எதுக்காக நீ ட்ராமா பண்ணிட்டு இருக்க, நீ மேரேஜ் பண்ணிக்கிட்டதே மணிக்காக தானேன்னு சொன்னதுமே பாட்டி கோவம் ஆயிட்டு வாய மூட மாட்டேன்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. நீ இதை மட்டும் வேணான்னு சொன்னேன்னு வச்சுக்கோமே, கண்டிப்பாக இதுக்கப்புறம் நான் உன்கிட்ட பேசவே மாட்டேன், இந்த பக்கம் ரூம் பக்கமே நான் வரமாட்டேன் அப்படின்றத சொன்னதுமே சும்மா நடிக்காம வாங்க, உனக்கென்ன எனக்குன்னா தெரியாதா, உனக்கு இது மேலே ஆசை இருக்குன்னு சொன்னதும் நீ இப்போ வந்துட்டு அமைதியாக வந்து என் கூட சேர்ந்து வெளியே வான்னு சொல்லிட்டு அங்கே வந்து பாட்டி கூப்பிடுறாங்க. நீ வந்து உன்னோட ஸ்டெப் மதர் மேலே பழிய போட்டியாமே, அவங்க தான் உனக்கு ட்ரக் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு எதுக்காக நீ இப்படி பண்ணேன்னு சொன்னதும் பாட்டி நான் உண்மையை தான் சொல்லிட்டு இருக்கேன்னு அவன் சொல்கிறான். அப்போ அவங்களுக்கு ஒரு கால் வந்துடுது. அவங்க ஸ்டெப் பிரதர் நம்ம ஹீரோயின்ட்ட நடந்துக்கிட்ட விஷயத்தை தான் சொன்னதுமே அவங்க ரொம்ப ஷாக்காகி போயிடுறாங்க. என்ன அப்படியே நடந்துச்சுன்னு சொன்னதும் ஆமாம் நான் தான் காப்பாற்றினேன்னு சொன்னதுமே சரி அவர் ரொம்ப கம்ஃபர்டபுளாமல் ஃபீல் பண்ணிட்டுப்பா, நீ போய் அவளை மீட் பண்ணுன்னு சொல்லிட்டு பண்ணி அவனை கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே கையை பிடிச்ச அவட்ட கொடுத்துட்டு என்னோட பேரனோட லைஃபே நீதாம்மா வந்துட்டு பார்த்துக்கிறணும் அப்படின்றத சொல்கிறாங்க. கூடி சீக்கிரம் நீங்கள் 2 பேருமே சேர்ந்து எனக்கு ஒரு கிராண்ட் சைல்டை பெற்று கொடுங்கன்னு சொன்னதும் பாட்டி நான் வந்துட்டு ஓகேவாக தான் இருக்கேன், உங்கள் பேரே ஆனால் இப்போ தான் எந்திரிச்சிருக்காரு, அவரோட ஹெல்த்தை பார்க்கணும்லன்னு சொன்னதும் யார் சொன்னது, நான் ஹெல்த்தியாக தான் இருக்கேன்னு சொன்னதுமே ஹீரோயின் சும்மா இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு மூஞ்ச உருன்னு வச்சுக்கிறா. சரி ஓகே நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போகும்போது கையெடுத்துட்டு ஹீரோயின் கிளம்புன்னு சொல்லும்போது இவன் கதவை போய் தட்டிட்டு இருக்கான். பட் அங்கே லாக் ஆகிருது கதவு. பாட்டி நீங்கள் இப்படிலாம் பண்ணாதீங்க ஓப்பன் பண்ணுங்கன்னு சொன்னதும் ஒழுங்கு அவனோட ஒய்ஃபோட சேர்ந்து இருன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. என்ன வந்துட்டு நான் என்னமோ உன்னை பெரிய வந்துட்டு வீரே நினச்சனே, உங்கள் பாட்டியை பார்த்துட்டு இவ்வளோ தூரத்துக்கு நீ பயப்படுறியான்னு சொல்லும்போது என் பாட்டி முன்னாடி நீ இப்போ என்ன சொன்ன, நான் வந்து அன்ஹெல்த்தின்னு சொன்னியா, நான் வந்து உனக்கு ப்ரூவ் பண்ணணுமான்னு சொல்லிட்டு எங்கள் பக்கத்தில் வந்ததுமே நீ என்ன பைத்தியம் ஆயிட்டியா, எந்திரின்னு சொல்லும்போது நீ கொஞ்சம் அமைதியாரு, நீ 30 மில்லியன் காசு வாங்கியிருக்கல அதுக்காச்சும் கொஞ்சம் நன்றியோட நடந்துக்கோ, பாட்டி வெளியே இருந்து எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க, நம்ம ஆக்டிங் பண்ணாதான் அவங்க இங்கேருந்து போவாங்கன்னு சொன்னதும் ஹீரோயினுமே சரி ஓகே அப்படின்றத சொல்லிட்டு அவங்க 2 பேருமே சும்மா ஆக்டிங் பண்ணிட்டு இருந்தா சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே இங்கே ரொம்ப ஹாப்பிட்டு இருக்காங்க. சரி ஓகே நம்ம இங்கே கிளம்பலாம், அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. மாற்றி மாற்றி இப்படியே வந்துட்டு கடிச்சவங்க வச்சு சண்டை போட்டு பக்கத்தில் அங்கே ரொம்பவே உண்மையிலே க்ளோஸாக வந்துடுறாங்க. ஆனால் இப்போ கரெக்டாக அங்கே நம்ம அசிஸ்டன்ட் வந்து கதவை நாக் பண்ணதுமே ஹீரோ வேமா அங்கே கீ எடுத்துகிட்டு போயிட்டுருக்கான். பார்த்துட்டு இவன் ரொம்ப கோவமாயிட்டு அடப்பாவி கீயை வச்சுட்டே ட்ராமா பண்ணியான்னு சொன்னதும் நான் பாட்டிகிட்ட எந்த ஆர்குமெண்ட்டும் பண்ண விரும்பலை, அதனால தான் நான் வந்துட்டு இப்படி நடிச்சேன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போகிறான். பாஸ் அன்னைக்கு அந்த ரூமில் இருந்தது உங்களோட ஒய்ஃப் தான் அப்படின்ற விஷயத்த சொன்னதும் அதை கேட்டுட்டு இவன் ஷாக் ஆகிட்டு என்ன சொல்லிட்டு இருக்கு அப்படின்றத சொன்னதுமே ஆமாம் அவங்க ஃபேமிலி வந்துட்டு அவங்கள சேல்ஸ் பண்ணியிருக்காங்க, அவங்க தான் அந்த ரூமில் இருந்தாங்கன்னு சொன்னதும் அங்கே நம்ம ஹீரோ போயிட்டு அன்னைக்கு நைட்டு நீ எங்கே இருந்தேன்னு சொல்லிட்டு கேட்டதும் அன்னைக்கு நடந்த நைட்டு எல்லாமே விஷயங்கள் கண்ணுக்கு முன்னாடி அவளுக்கு வந்து போயிட்டுருக்கு. இல்லை இவனுக்கு எல்லா விஷயமே தெரிஞ்சு போயிச்சோன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே ஷாக் ஆகிட்டு இருக்கா. இல்லை அன்னைக்கு நைட்டு வந்து என் வீட்டில் தான் இருந்தேன், என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட வேணா நீ கேட்டுப்பாரு அப்படின்றத சொன்னாலுமே அவனுக்கு அங்கே ரொம்பவே டவுட் ஆகிட்டு இருக்கு. சரி உன் ஃபேமிலியை போய் நம்ம மீட் பண்ணணும், நம்ம போலாமான்னு சொன்னதுமே ஹீரோயினுமே அங்கே ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கா. பட் அவளுக்கு அங்கே போகிறதுக்கே பிடிக்கல. வீட்டில் காமிக்கிறாங்க இவங்க எல்லாருக்குமே ரொம்ப நர்வஸ் ஆகிட்டுருக்கு. அன்றைக்கி நைட் வந்து நம்ம மிஸ்ஸாக வந்து சேல்ஸ் பண்ணுறோன்ற விஷயம் மட்டும் அவங்க ஃபேமிலிக்கு தெரிஞ்சிச்சுன்னா நம்மளை என்ன பண்ணுவாங்க, ரொம்ப பயமாக இருக்கேன்னு சொன்னதுமே அந்த ரூமில் வந்துட்டு அவள் இல்லைன்னு சொல்லிடலாம், அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறது அப்படின்ற சட்டி கேட்கும்போது உண்மை தெரிஞ்சு போயிருமேன்னு சொன்னதும் ஒன்றும் கவலைப்படாதீங்க பேசாமல் அது அவளோட விருப்பத்தோட அவள் பண்ணான்னு சொல்லிடலான்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் பிளான் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினை கூப்பிட்டுட்டு ஹீரோங்க வந்துடுறாங்க. உடனே வந்துட்டு அங்கே ரொம்ப ஹாப்பிட்டு அவங்க அப்பா வந்து வெல்கம் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ உடனே இவ போயிட்டு அங்கே ரொம்ப
ரொம்ப சந்தோஷமாயிட்டு அங்கே வந்துட்டு அங்கே சேவ்லாம் பண்ணிட்டுருக்கா. ஒரு மாதிரி பயமாக இருக்குது, எதுக்காக இவன் என்னை வந்துட்டு இப்படி பார்க்குறான்னு சொல்லிட்டு. இப்போ நீ தான் வந்துட்டு என்னை மேரேஜ் பண்ண வேண்டியதாக இருந்துச்சாமே, ஆனால் நீ வந்துட்டு கரெக்டாக என்னை மேரேஜ் பண்ண வேண்டிய டயத்தில் வேணான்னு சொல்லிட்டு அவன் ஏன் நீ எப்படி சொன்ன அப்படின்ற சொல்லிட்டு கேட்கும்போது அங்கே அவன் மனசில் நீ வந்துட்டு சாக போகிற மாதிரி கிடந்த, இப்படி உடனே எந்திரி பண்ணி யார் கண்டது, நான் வந்துட்டு என்னோடய லைஃப்பை போய் எப்படி வேஸ்ட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. நான் இப்போ வந்துடுறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து போகும்போது இவங்க ஃபேமிலிக்கு அங்கே ரொம்ப பயமாயிட்டுருக்கு. சரி ஓகே, நீங்கள் ஒரு விஷயம் சொல்லுங்கள், அன்றைக்கி நைட்டு ரூமில் வந்துட்டு இருந்தது யார் அப்படின்ற சொல்லிட்டு கேட்கும்போது அவங்க அப்பா அங்கே ரொம்ப பயந்து போயிட்டு அப்படிலாம் இல்லையே, யாருமே இல்லையே அப்படின்ற சொல்கிறாங்க. உண்மையை சொல்லுங்கள், அந்த ரூமில் வந்து மிஸ்ஸா இருந்தாலான்னு சொல்லிட்டு கேட்டதும் உடனே அவங்க அப்பா அங்கே வந்து ட்ராமா பண்ணிட்டு இல்லை அன்றைக்கி நைட்டு ரூமில் வந்து டீனா தான் இருந்தாங்கன்னு சொன்னதுமே ஏன்னா அப்பா நீங்கள் என்ன சொல்லிட்டு இருக்கீங்க, இவர் சொல்கிறதெல்லாம் நீங்கள் நம்பாதீங்க நம்ம சொல்கிறா, ஆனால் வந்துட்டு அவன் உள்டாவா அப்படின்னா நான் கண்டிப்பாக வந்துட்டு இதுக்கு காம்பன்சேஷன் பண்ணி ஆகணுமே, உங்கள் பொண்ணை நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொன்னதும் உடனே இந்த டீனாவை பார்த்தா கொஞ்சம் கூட அசிங்கமே இல்லாமல் உடனே ஹக் பண்ணிவிட்டு நீங்கள் இப்படி வந்து சொல்லுவீங்க நான் எதிர்பார்க்கலன்னு சொல்லிட்டு ஹாப்பி ஆகிட்டுருக்கா. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் என்ன நடந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு கேட்கும்போது தெரியலையா, எல்லாமே செட்டில் ஆயிடுச்சு, அவர் வந்துட்டு டீனாவை தான் ரொம்ப லைக் பண்ணிட்டுருக்காரு, மேரேஜ் பண்ண போகிறாருன்னு சொன்னதும் இந்த குடும்பத்தை பற்றி தான் தெரியுமே, கேவலப்பட்டவங்க காசுக்காக என்ன பண்ணாலும் பண்ணுவாங்கன்னு சொன்னதும் அவங்க அம்மா அவகிட்ட நீ வந்து இந்த விஷயத்தில் தலையிடாமல் பேசாமல் இரு, நீ வந்துட்டு ஆல்ரெடி உன்னோட வெர்ஜினிட்டியை இழந்துட்ட, இது மட்டும் அவருக்கு தெரிஞ்சா உன்னை சும்மா விடுவாரா, ஒழுங்காக வந்துட்டு நாங்கள் சொல்கிறத கேட்டு எல்லாத்தையும் மறைச்சிக்கோ, அதான் நல்லதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த டீன் அவன் கையை பிடிச்சிட்டு உண்மையிலே நீங்கள் வந்துட்டு என்னை மேரேஜ் பண்ணிக்குவீங்களேன்னு சொல்லிட்டு ட்ராமா பண்ணிட்டு இருக்கா. வந்து நம்ம ஹீரோயினை கணத்தில் அரைஞ்சிட்டு என்ன வாய்க்கு வந்தபடி ஓவராக பேசிட்டு இருக்கேன்னு சொன்னதும் ஹீரோயினுமே திருப்ப கணத்தில் அரைஞ்சிட்டு நீ என்ன நினச்சிட்டு இருக்க, நீ அடிச்சா நான் வந்துட்டு பேசாமல் இருப்பேன்னு நினச்சிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு போட்டாங்க டார்ச்சர் பண்ணுறாங்க அம்மாவும் பொண்ணுமே. அப்போ அவள் கையில் வச்சிருந்தா அவங்க அம்மா கொடுத்த அந்த பொருள் கீழே விழுந்ததுமே ஹீரோ ரொம்ப கோவமாயிட்டு என்ன அளவுக்கு மீறி பண்ணிட்டு இருக்கீங்க, இவன் என்னோட ஃபேமிலியை சேர்ந்தவன்னு சொல்லிட்டு அங்கே கோட்டெல்லாம் போத்தி விடுறான். அங்கே டீனா நீங்கள் என்ன வந்துட்டு இப்போ மேரேஜ் பண்ணிக்கிறவேன்னு சொல்லிட்டு இப்போ என்ன இவளுக்கு சப்போர்ட்டாக பேசுகிறீங்கன்னு சொன்னதும் இன்னும் அவருக்கு எனக்கு டைவர்ஸே ஆகலை, ஆனால் அதுக்குள்ளே வந்து அவரோட மிஸ்ட்ரஸ் ஆகிறதுக்கு ரெடி ஆகிட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் இன்சல்ட் பண்ணுறா. ஹீரோ நீ காருக்கு போ அப்படின்ற சொன்னதுமே இவ உடனே ட்ராமா பண்ணிட்டு இருக்கா. நீங்கள் வந்துட்டு உண்மையிலே என்னை மேரேஜ் பண்ணிக்குவீங்களான்னு நான் வந்துட்டு சொன்னேன்ல, சொன்னால் செய்வேன், நீ வந்துட்டு ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்காதன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப எமோஷ்னலஸாக பேசிட்டு போயிட்டுருக்கான். உடனே அவங்க அம்மாட்ட இவன் என்ன வந்துட்டு இப்படிலாம் எமோஷ்னலே இருக்காமல் இருக்கான், இவனை எப்படி போய் நான் மேரேஜ் பண்ண முடியும்னு சொன்னதும் நீ வந்து தொடர்ந்து ட்ரை பண்ணு, கண்டிப்பாக உன் காலுக்கடியில் அவன் வந்துடுவான்னு சொல்லிட்டு ரொம்பவே இவங்க சீப்பாக ஐடியா கொடுக்குறாங்க. அப்போ அங்கே அவளோட கிஃப்ட் எல்லாம் இருக்கவுமே இது எல்லாத்தையுமே டஸ்ட்பினில் தூக்கி போடுங்கன்னு சொல்லிட்டு அந்த டீனா சொல்கிறான். பிறகு ரெண்டு பேருமே சேர்ந்து அங்கே காரில் கிளம்பி வந்துட்டு இருந்தா. நம்ம ஹீரோ நீ இப்போ எதுக்காக அங்கே இவ்வளோ தூரத்துக்கு ஓவர் ரியாக்ட் பண்ணேன்னு சொன்னதும் நான் என்ன பண்ணேன், நீ தான் கேவலமே இல்லாமல் இப்படி சுற்றிட்டு இருக்கியே, உடனே வேற ஒரு லேடி கேட்குதான்னு சொன்னதும் வெறி பேசிகிட்டு இருக்க, உன்னை பற்றி எனக்கு நல்லா தெரியும்னு சொல்லி சொல்கிறான். எனக்குமே தெரிஞ்சுக்கிருச்சே நீ எப்படிப்பட்டவேன்னு சொல்லிட்டு, நீயுமே செத்து போயிடுவன் தான் பார்த்தேன், திடீர்னு எந்திரிச்சு நான் நினச்சேன்னு சொன்னதும் கழுத்து பிடிச்சி நிறுத்திட்டா ப்ளஸ் கட்டின போசை சாகணும்னு நீ ஆசைப்பட்டுட்டு இருந்தியா, உன்ன மாதிரி லேடியெல்லாம் கூட்டிகிட்டு போக முடியாது, மரியாதையை காரை விட்டு இறங்குன்னு சொன்னதுமே கோவமாயிட்டு அவள் இறங்கிடுறா. சரியான ஒரு இடியட்டு, கட்டின பொண்டாட்டி எப்படி விட்டுட்டு போகிறான் பாரு நடுத்தருவிலன்னு சொல்லிட்டு கோவப்பட்டுட்டு அங்கே டாக்ஸி புக் பண்ணலான்னு பார்த்தா அங்கே வந்துட்டு எந்த ஒரு டாக்ஸியுமே கிடைக்க மாட்டுது. பாவம் அவ்வளோ தூரம் நடந்தே வந்துட்டு இருந்தா. இவனை பார்த்து அங்கே காருக்குள்ளே உட்காந்து சிரிச்சுட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டு அவன் இறங்கிட்டு இருக்கான். அங்கே வந்து நடுத்தருவில் இறக்கி விட்டுட்டு இங்கே என்ன எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், நல்ல மாதிரி நடிக்கிறியான்னு சொன்னதும் உன்கிட்ட நடித்து நான் என்ன சாதனை பண்ண போகிறேன், பாட்டி நான் தனியாக உள்ளே போனால் என்னை அடி வெளுத்து விட்டுருவாங்களே, அதுக்காக தான் நான் வந்துட்டு இங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். அதெல்லாமே கேட்டுட்டு ஹீரோயின் எனக்கெல்லாம் உன்னை பற்றி தெரியாதா, நீ தான் அந்த டீனாவை கவர் பண்ணிட்டே மேரேஜ் பண்ணுறதுக்கு, நீ என்ன வேணாலும் பண்ணிட்டு போ, நீ எனக்கு டைவர்ஸ் கொடுத்துரு அது போதும் அப்படின்ற சொன்னதுமே டைவர்ஸ்க்கு நான் கூடிய சீக்கிரம் வந்துட்டு ஏற்பாடு பண்ணிடுவேன், நீ ஃபோக்கஸ் மட்டும் அதில் பண்ணுன்னு சொன்னதும் ரொம்ப சந்தோஷம் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது நீ வந்துட்டு பேசாமல் வேறு ஏதாச்சும் ஒரு மேன் பிடிச்சா கூட அவங்க கூட வந்து சேர்ந்து நீ வந்து சுற்றலான்னு சொன்னதுமே என்ன நினச்சிட்டு இருக்க, எல்லாத்தையும் ஒன்றை மாதிரியே நினைக்கிறேன்னு சொன்னதும் ஹீரோ அன்னைக்கு நைட்டு நடந்த விஷயத்தை யோசிச்சு பார்த்துட்டு எனக்கு தான் தெரியுமே உனக்கு இப்போ நான் என்ன அர்த்தத்தில் சொன்னேன்னு சொல்லிட்டு அவங்க வெம்பாட்டு போயிட்டுருக்கான். ஹீரோயினுக்கு ஒன்றும் புரிய மாட்டுது, திமிரு பிடிச்சவனை பார்த்தேன்னு சொல்லிட்டு கோவப்பட்டு கத்திட்டுருக்கா. அங்கே வீட்டில் உட்காந்துட்டு அங்கே அவங்க அம்மா கொடுத்த கிஃப்டோடு சேர்த்து ஒரு மெடலுமே இருக்குது, அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே ஃபீல் பண்ணிவிட்டு ரொம்ப கவலையாயிட்டுருக்கு. அப்போ தான் என்ன நடந்துச்சுன்னு காமிக்கிறாங்க. ஷாவ்ன்ற பையன் ரொம்பவே க்ளோஸ் ஃப்ரெண்ட் போல் ரெண்டு பேருமே மலையில் நைட்டு ஓடி வந்துட்டுருக்காங்க. அந்த பையன் இந்த கிஃப்ட்டு உனக்கு தான் சொல்லிட்டு கொடுக்குறப்ப இந்த மெடல் நீ வின் பண்ணது எனக்காக எது கொடுக்குறேன்னு சொன்னதுமே நீ சொல்லி கொடுத்த வசதானே நான் வந்து வின் பண்ண முடிஞ்சிச்சு, ஸோ இதை நீ வந்து உன் கூடவே வச்சுக்கோன்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் ரொம்பவே ஹாப்பியாகிட்டு அவனை போய் ஹக் பண்ணும்போது அவனுக்குமே ரொம்ப ஷையாக இருதுக்கு, அவனுக்கு நம்ம ஹீரோயினை ரொம்ப
ரொம்ப பிடிக்குதுன்றது ஹீரோயினுக்குமே நல்லா ரியலைஸ் ஆகுது. அவங்க அம்மாவோட அந்த கிஃப்ட்டு மேலே வந்துட்டு இவ அதை கட்டி வச்சுட்ருக்கா. எதுக்காக ரெண்டையும் ஒன்றா சேர்த்து வைக்கிறேன்னு சொன்னதும், ஏன்னா ரெண்டுமே ஒன்றா சேர்த்து தான் இருக்கணும், அதை தான் நான் ஆசைப்பட்றேன்னு அவள் சொல்லியிருக்கா. அதை கேட்டுட்டு அவன் ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு, நான் உன்னை உண்மையிலே ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன், நீ என்னை வந்துட்டு சூஸ் பண்ணுவியா பாய் ஃப்ரெண்டான்னு சொல்லிட்டு கேட்டதும் ஹீரோயினுக்குமே ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாமே நினச்சி பார்த்துட்டு அவள் கவலைப்பட்டுட்ருக்கா. இப்போ கையில் வந்து அந்த மெடல் எல்லாமே அவன் பார்த்துட்டு அவன் ரொம்பவே ஷாக்காகி போயிடுறான். நைட் என்ன இந்த பொண்ணு வச்சுருந்த மாதிரியே தோணுது இந்தது அப்படின்ற செட்டு யோசிச்சுட்ருக்கான். பட் அதை வேகமாக உள்ள அவன் மறைச்சி வச்சுக்கிறா. என்ன பாட்டி உனக்கு ஏகப்பட்ட கிஃப்ட்டு கொடுத்தாங்க, என்ன இப்போ ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்கேன்னு சொன்னதும், ஆமாம் அப்புறம் காசு இவ்வளோ கிடச்சா ஹாப்பி இல்லாமல் எப்படி இருப்பாங்கன்னு சொல்லும்போது, சரி இந்த ஹாப்பியோட இதில் வந்து சைன் பண்ணி கொடுத்துருன்னு சொன்னதும் ஹீரோயின் என்ன டைவர்ஸ் அக்ரிமெண்ட்டான்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாயிட்டு அங்கே வந்து சைன் பண்ணிட்டுருக்கா. ரொம்பவே அவளுக்கு சந்தோஷமாயிருது. என்னோட ஷாவை போய் நான் வந்து இதுக்கப்புறம் மீட் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு. பட் அங்கே நியூஸ் போயிட்டுருக்கு ஷாவுக்கு வந்து என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு. அதை பார்த்ததுமே அங்கே ரொம்ப கவலையாயிருது. அப்போ நம்ம ஹீரோ நீ இப்போ சைன் பண்ணிட்டேன்னா இதுக்கப்புறம் நீ ஃப்ரீ பேர்டு தான், நீ இப்போ வேணாலும் வீட்டை விட்டு வெளியே போனான்னு சொன்னதும் அவள் ஷாவை நினச்சி பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிடுறா. நான் இங்கேருந்து போனால் எனக்கு வாழ்க்கையே இல்லையே, ஷாவை எப்படி வேறு ஒருத்தையை நினச்சி பார்க்கலான்னு சொல்லிட்டு. அப்போ அங்கே அதெல்லாமே பார்த்துட்டு ஹீரோ ரொம்ப பயந்து போயிடுறான். தயவு செஞ்சு நீ அழுகாத, இதில் பாரு ஏகப்பட்ட வந்து காமெண்ட் செக்ஷனுமே எழுதியிருக்கேன், நீ அதை நல்லா படிச்சு பாரு, நான் வந்துட்டு உன்னை சும்மா தான் வந்துட்டு நான்சென்ஸ் மாதிரி பேசினேன், வீட்டை விட்டு போன்னு அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்கே சமாதானப்படுத்த ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அப்போ அது எல்லாத்தையுமே அங்கே வந்து மெய்ட் பார்த்துட்டு இப்படி வந்து உங்கள் மருமக அழுதுட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு பாட்டிகிட்ட சொன்னதுமே பாட்டிக்கு செம கடுப்பாகி போயிடுது. அதை இங்கே பாரு காமெண்ட் செக்ஷனுமே உனக்கு நிறைய நான் வந்து கொடுத்துருக்கேன் பாருன்னு சொல்லும்போது, நான் ஏன் அழுகிறேன்னா நாங்கள் சொல்ல வர்றா, நான் அதுக்குள்ளே அங்கே பாட்டி வந்துடுறாங்க, குச்சை வச்சு போட்டு பயங்கரமாக அடிக்கிறாங்க. படுவாவி பையில நீ வந்து அவளால் தான் எந்திரிக்கவே செஞ்சுருக்க, ஆனால் நீ வந்துட்டு அவளவே வந்து வீட்டை விட்டு விரட்டி விட பார்க்குறியா, நான் ஒன்றும் சும்மா விட மாட்டேன்னு சொல்லும்போது, என் பாட்டி நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லைன்னு சொல்ல வர்றா, நீ பேசாமல் இரு, உனக்கு நான் எந்த அநியாயமே நடக்க விட மாட்டேன்னு சொல்கிறாங்க. அங்கே அவன் டைவர்ஸ் அக்ரிமெண்ட்டை காமிச்சிட்டு இது லீகலாக தான் நாங்கள் பண்ண போகிறோம் பாட்டி, ரெண்டு பேருக்குமே வந்து பிடிச்சி தான் பண்ணிட்டுருக்கோன்னு சொன்னதும் அதை கிழிச்சு போட்டுட்டு இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணேன்னு வச்சுக்கோமே நான் சும்மா விட மாட்டேன், இவ கூட தான் சேர்ந்து நீ இருந்தாகணும், இவ கூட தான் சேர்ந்து குழந்தையுமே பெற்றுக்கணும், வேற ஒரு லேடியை பற்றி நீ நினச்சனா கூட நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவப்படுறாங்க. பாட்டி நீங்கள் வந்துட்டு புரிஞ்சுக்கோங்க, இதில் நானுமே தான் உடந்தேன், அவர் வந்துட்டு தனியாலாம் விருப்பப்பட்டு பண்ண கிடையாதுன்னு சொல்லும்போது, நீ வந்துட்டு இவனுக்காக பயந்துட்டு பேசிகிட்டு இருக்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது, நீ ஏன் வந்துட்டு பயந்துட்டு இருக்க, பேசாமல் இரு, உன்னோட குழந்தை பிறந்த பிறகு நான் அதை வந்துட்டு எப்படிலாம் வளர்க்கணும்னு ஆசைப்பட்டுட்ருக்கேன் தெரியுமா அப்படின்ற சொல்கிறாங்க. ஐயோ இவங்க வந்துட்டு ஏன் புரிஞ்சுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு பயங்கரமாக கோவமாயிட்டுருக்கு. பிடிச்சி போடான்னு சொல்லிட்டு தள்ளி விட்டு போகும்போது அங்கே ட்ரெஸ் எல்லாமே வந்துட்டு இங்க் ஆயிடுது. அப்பாவே நீ இதெல்லாமே வேணும்னு தானே பண்ண, பாட்டிகிட்ட ஆல்ரெடி வந்து இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நல்ல மாதிரி நடிச்சிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுறான். உன்ன மாதிரி ஆளை போய் வந்துட்டு நான் வந்து லவ்வெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்றத சொன்னதும் சரியான ஒரு ஈடியட் லாஜிக்கே இல்லாமல் பேசிகிட்டு இருப்பான்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எல்லாமே நாஸ்தி ஆகி போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவன் வந்து ஷர்ட்டை வந்து அங்கே ரிமூவ் பண்ணிட்டு இருக்கா. அப்போ அவன் அங்கே வந்ததுமே நம்ம ஹீரோயினை பார்த்து இவ வந்துட்டு பயங்கரமாக நாள் தான் அப்படின்றத சொல்லிட்டு ரொம்பவே வந்துட்டு டென்ஷன் ஆகிட்டு இருக்கும்போது அவன் அங்கே பார்த்துட்டு ஸ்லிப் ஆகி அங்கே வந்துட்டு கீழே விழுந்தது இல்லை, அங்கே டவலை பிடிச்சி இழுத்துடா. பயந்து போய் கத்துனதுமே வாய முடிட்டு பேசாம இந்த நடிப்பெல்லாம் நடிக்காது அப்படின்றத சொல்கிறான். இப்பட்ட ட்ரிக்கெல்லாம் நல்லாவே யூஸ் பண்ணுவோம் போலையே அப்படின்றத சொன்னதும் என்ன பேசிகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்டதுமே எனக்கு என்ன தெரியாதா, நீ செடியூஸ் பண்ணுறதுக்கு தான் இப்படிலாம் பண்ணுறேன்னு சொன்னதும், ஆமாம் உன்ன மாதிரி ஆள் கூட போய் செடியூஸ் பண்ணி இந்த இதெல்லாம் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன், நான் என்ன உன்னை வந்துட்டு ஆசைப்பட்டா மேரேஜ் பண்ணிக்கிட்டேன், நீ வந்து கிடந்த நிலமையில உன்னை யாராச்சும் மேரேஜ் பண்ண ஃபஸ்ட்டு ஒத்துக்குப்பாங்களா, நான் காசுக்காக தான் ஒத்துக்கிட்டேன்னு சொன்னதும் கடைசியில் நீ இப்போ என்ன ஒத்துக்கிட்டே அப்படின்ற சொல்லிட்டு அவன் கேட்டுட்டு கோவப்படுறான். இப்போ நீ வந்துட்டு எல்லாத்தையுமே சொல்லணும், இல்லைன்னு வச்சுக்கோமே நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே மெயிலை கூப்பிட்டு 3 டேஸ்க்கு இவளை ரூமில் பிடிச்சி அடைச்சி போடுங்க, இவளுக்கு எந்த சாப்பாடுமே கொடுக்காதீங்கன்னு சொல்லும்போது அங்கே மெய்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயின் அங்கே வந்துட்டு விடுங்க நானே வரேன்னு சொல்லிட்டு அங்கே போகும்போது அங்கே மெய்டு சாரி கேட்குறாங்க, ப்ளீஸ் நீங்கள் ஃபோனை கொடுங்க, இல்லைனா என்னை வந்துட்டு வேலையை விட்டு தூக்கி விரட்டி விட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு கதவை லாக் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஹீரோயின் முதல் கதவை திறங்கன்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கா. பிறகு இவன் ஆஃபீஸ்க்கு வந்துடுறான். அவளுக்கு மெசேஜ் பண்ணி என்ன பண்ணுறான்னு கேட்போமான்னு சொல்லிட்டு அங்கே ட்ரை பண்ணிட்டு இருக்கான். பட் அங்கே வந்துட்டு அங்கே அந்த மெய்டு வந்துட்டு அவங்க இப்போ வரைக்குமே எதுவுமே ஒத்துக்கலன்னு சொன்னதும் அப்படின்னா அவளை கதவை ஓப்பன் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு கோவமாயிட்டு இருக்கான். அப்போ அங்கே அசிஸ்டன்ட் இப்போ வந்துட்டு மீட்டிங் டைம் ஆயிடுச்சு அப்படின்ற சொன்னதும் அவன் மீட்டிங் போகிறான். அப்போ அங்கே வந்துட்டு ப்ரெசன்டேஷன்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அவனோட கவனம் எதுலையுமே அதில் இருக்க மாட்டுது. அவன் வந்து சாப்பிட்டாளா, அவளுக்கு வந்துட்டு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா ரூமில் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இதை பற்றியே அவள் யோசிச்சிட்டேவும் சரி ஓகே அவளை வந்து ஓப்பன் பண்ணி அவளுக்கு சாப்பாடு ஏதாச்சும் கொடுக்க சொல்லலான்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ண போகிறான். பட் அங்கே அசிஸ்டன்ட் பேசினதுமே அதை சென்ட் பண்ணாமல் அப்படியே விட்டான். சரி ஓகே இது எல்லாமே நல்லா தான் இருக்குது, நீங்கள் வந்துட்டு இதவே வந்து ப்ரெசென்ட் பண்ணுங்க அப்படின்றத சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான்.
என்ன பார்த்தா ரொம்ப நிலைமை மோசமாகி போயிடுது. அப்போ அங்கே வந்துட்டு மெய்டு வந்துடுறாங்க. அவங்க தான் ஹெட் போல. அவங்க நம்ம பாட்டிட்ட இப்படி 3 டேஸாக அந்த பொண்ணு ரூம்குள்ளே அடைச்சி வச்சுருக்காங்க. நல்ல வேளை நீங்கள் வந்துட்டீங்கன்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப பயந்து போய் கூட்டிகிட்டு போனதுமே கதை ஓப்பன் பண்ணுன்னு சொன்னதும், அப்போ அந்த மெய்டு வந்துட்டு இப்படி மாஸ்டர் தான் சொன்னார், எனக்கு பயமாக இருக்குன்னு சொன்னதும், இந்த வீட்டில் நான் இன்னும் உயிரோட தான் இருக்கேன், செத்து போயிடல, நான் சொல்கிறதா ரூல்ஸ் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கேட்டதுமே, அதை கேட்டுட்டு அவங்க பயந்து போயிட்டு ஓப்பன் பண்ணி விட்டதுமே ஹீரோயின் நிலைமையை பார்த்தா அங்கே ரொம்பவே மோசமாக இருக்குது. வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்றத சொல்கிறாங்க. பிறகு அவன்கிட்ட கால் பண்ணி, படுவாய் பயலே, நீ வந்துட்டு என்னடா பண்ணி வச்ச, உனக்கு மேரேஜ் பண்ணி வச்சா அந்த பொண்ணை கொலை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறியா, நீ இப்போ பண்ண பாவத்துக்கு நான் உன்னை எப்பயும் மன்னிக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு பயங்கரமாக அங்கே கத்திட்டு இருக்காங்க. அதெல்லாம் கேட்டுட்டு இவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகி போயிட்டு, பாட்டி வந்தவொடனே அவள் ட்ராமாவை ஆரம்பிச்சிட்டாளா, நான் தான் அப்போவே ஓப்பன் பண்ண சொல்லிட்டேனே அப்படின்ற சொல்லிட்டு ரொம்ப கோவமாயிட்டு இருக்கான். அப்போ அங்கே நம்ம அசிஸ்டன்ட் மேபாஸ் இப்படி 3 டேஸாக அவங்க வந்து ரூமில் இருந்தவாசி அவங்களுக்கு சாப்பாடு இது இல்லாமல் ரொம்ப சீரியஸ் ஆகி ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிருக்காங்கன்னு சொன்னதும், அது எப்படி சாத்தியம், நான் தான் மெசேஜ் பண்ணனேன்னு சொல்லிட்டு அவங்க மெசேஜை பார்த்தா அவன் வந்து சென்ட் பண்ணவே இல்லை. ரொம்ப அரண்டடிச்சு போய் வேமா அவன் கிளம்பி போயிட்டுருக்கான். டாக்டர் நம்ம ஹீரோயினை செக் பண்ணிவிட்டு, இப்போ நீங்கள் நல்லதாக இருக்கீங்க, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் ரெஸ்ட் எடுத்தால் சரியாயிரும்னு சொல்கிறாங்க. பிறகு உங்களுக்கு ஒரு குட் நியூஸ், நீங்கள் வந்துட்டு இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்றத சொன்னதும் ஹீரோயின் அதை கேட்டுகிட்டே ஷாக் ஆகிட்டு, இது அன்றைக்கி நடந்த நைட்டு விஷயத்தால் தான் ஏற்பட்டிருக்கு அப்படின்றத சொல்லிட்டு, இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் யார்ட்டையுமே இன்ஃபார்ம் பண்ண வேணாம், என்னோடய ஹஸ்பண்டுக்கு பர்சனலாக நானே வந்துட்டு இன்ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு சொன்னதும் அவங்களுமே ஓகேன்னு சொல்கிறாங்க. அப்போ அவர் ரொம்ப அரண்டு போயிருக்கா, சும்மாவே என்னை ரொம்ப சீப்பாக இவன் பேசிட்டு சுற்றிட்டு இருக்கான், இந்த விஷயம் தெரிஞ்சானா நான் சும்மா மட்டும் என்னை விட மாட்டான், நான் வந்துட்டு இவன் எப்படியாச்சும் டைவர்ஸ் வாங்கிட்டு போகணும், அதுக்கு பாட்டி எப்படியாச்சும் சம்மதிக்க வைக்கணும், இது என்னோட குழந்தை, ஸோ இந்த குழந்தைக்கு நான் கண்டிப்பாக பர்த் கொடுக்கணும் அப்படின்ற செட்டாவை யோசிச்சுட்டு இருக்கா. அங்கே வீட்டுக்கு வந்துட்டு அங்கே மெய்டிட்டு அவன் கோவப்படுறான். மாஸ்டர் நீங்கள் தானே சொன்னீங்கன்னு சொன்னதுமே, நான் சொன்னால் உனக்கு சுய புத்தின்னு ஒன்று வேணாமான்னு சொல்லிட்டு கடைசியில் அவட்ட அங்கே வந்துட்டு கோவப்பட்டு கத்திட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு அவன் ஃபோன் பண்ணான். மாஸ்டர் அந்த ஃபோனுமே என்கிட்ட தான் இருக்குன்னு சொன்னதுமே இன்னுமே கோவமாயிட்டு, உனக்குலாம் அறிவு இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு கோவப்படும் போது நம்ம ஹீரோயின் அங்கே வந்துடுறா. பண்ணுற தப்பு நீ பண்ணிவிட்டு மற்றவங்க மேலே பழிய போடுவியா, அவங்க என்ன பண்ணாங்க, நீ சொன்னது தானே அவங்க வந்து கண்டினியூ பண்ணாங்க அப்படின்றத சொன்னதும், இன்னுமே உன்னோட திமிரு ஒடுங்களை பார்த்தியா அப்படின்றத சொல்கிறான். சரி ஓகே, நீ வந்துட்டு உன்னை மன்னிச்சு விட்டுறேன், நீ இப்போ வந்து பண்ண எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டு என்கிட்ட சாரி கேளுன்னு சொன்னதுமே, ஓ உன்ட்ட வந்துட்டு நீ பண்ண தப்புக்கு நான் வந்து சாரி கேட்கணுமான்னு அவள் சொல்கிறா. நான் ஹீரோயினோட ஃபோனை அவன் பிடிங்க வச்சுட்டு தரமாட்டேன்னு சொன்னதும் என் ஃபோனை தான் செட்டு அவள் பக்கத்தில் வந்து குதிச்சிட்டு இருக்கா. ஆள் வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருப்பா, ஸோ வந்துட்டு அங்கே வந்துட்டு எட்ட மாட்டுது. வந்து சாரி கேட்டேன்னா நான் வந்து கொடுப்பேன்னு சொன்னதும், ஆமாப்பா நான் தான் தப்பு பண்ணிட்டேன், இப்போ என்ன பண்ணுறது, நீ ரொம்ப நல்ல மனுஷன்ல, தயவு செஞ்சு நீ வந்து கொடுத்துரு, உன்ன மாதிரி வந்து உலகமாக உத்தமை யாராச்சும் இருக்காங்களான்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே வந்துட்டு அப்படியே கிண்டல் பண்ணி ஒரு மாதிரி வெறுப்பேற்றுற மாதிரி அங்கே வந்து பேசிட்டு ஃபோனை வந்துட்டு பிடுங்கிடுறா. இப்படியே பக்கத்தில் அங்கே 2 பேருமே க்ளோஸாக வந்துடுறாங்க. அதை பார்த்துட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப நர்வஸ் ஆகி போயிடுது. அப்போ அங்கே வந்துட்டு ஏகப்பட்ட மிஸ் கால்ஸ் இருக்குது, அங்கே வந்துட்டு வாய்ஸ் நோட் வேறு இருக்குது. பாஸ் சொல்லியிருக்காங்க, நீ வந்துட்டு ஆஃபீஸ் பக்கம் வந்துடாத, 3 டேஸாக நீ ஆஃபீஸ்க்கு வரலன்னு சொல்லிட்டு அங்கே கோவப்படும் போது ஹீரோயின் ஐயோ என் வேலை போச்சேன்னு சொல்லிட்டு இங்கே பக்கம் திரும்பினா 2 பேருக்குமே அங்கே ஆக்சிடெண்ட்டாக கிஸ் ஆகிடுது. அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப அவன் அரண்டு போயிடுறான். அவளுக்கு அங்கே வாமிட்டிங்லாம் வர ஆரம்பிச்சதுமே அங்கே மெயில் வந்துட்டு குட் நியூஸ் அப்படின்றத சொன்னதும், நம்ம ஹீரோ நீ என்ன ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு சொன்னதும், என்ன இடியட்டா நான் ஏன் ப்ரெக்னெண்ட்டாக இருக்க போகிறேன், 3 டேஸாக எதுவுமே சாப்பிடாம இந்த மாதிரி வந்துட்டுருக்கு, அதுக்கு மேலே உன்னை போய் கிஸ் பண்ணால் அப்புறம் எப்படி இருக்குன்னு சொன்னதும், நான் வந்துட்டு எப்பயுமே என்னோட பேபியை நீ பெற்றுக்கணும்னு ஆசையெல்லாம் பட மாட்டேன், நீ வந்துட்டு ஒழுங்காக என்கிட்ட விலகேறாதான் உனக்கு நல்லது அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் ரொம்பவே பயந்து போயிருக்கா. இவன் வந்துட்டு எவ்வளோ தூரத்துக்கு என்ன ஹேட் பண்ணிட்டு இருக்கான், நான் எப்படியாச்சும் வந்துட்டு இந்த பேபி வந்து நல்லபடியாக வளர்க்கணும்னா இவன்ட்டு வந்து டைவர்ஸ் வாங்கிட்டு போனால் தான் வந்து நடக்கும்னு சொல்லிட்டு அதுக்கு அங்கே ஐடியா பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருக்கா. அவங்க ஃப்ரெண்டுகிட்ட அவள் கால் பண்ணி இந்த விஷயத்தை பற்றி பேசும்போது, 3 டேஸாக நீ ஆஃபீஸ் பக்கமே வரல, பாஸ் ரொம்ப டென்ஷனில் இருந்தார், நானுமே ட்ரை பண்ணி உன்னை மீட் பண்ண முடியலன்னு சொன்னதும், இங்கே நிறைய ப்ராப்ளமில் மாட்டிக்கிட்டேன்ப்பா, அதனால தான் சரி ஓகே நான் வந்துட்டு உன்ட்ட ஒரு விஷயம் சொல்லவா, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு சொன்னதுமே, என்ன சொல்லிட்டு இருக்க, ஹஸ்பண்டை பிடிக்கலன்னு சொன்னேன், அப்புறம் எப்படி இதெல்லாம் சொன்னதுமே, ஐயோ இது அதனால் இல்லை, வேறு ஒரு விஷயம், இது என்னோட பேபி, ஆனால் இந்த பேபியை நான் நல்லபடியாக வளர்க்கணும்னா எனக்கு ஏதாச்சும் ஜாப் வேணும்லன்னு சொன்னதும், அப்போ அங்கே வெங்கடன் சொல்லிட்டு ஒரு கம்பெனிக்கு அவள் கூட்டிகிட்டு போயிட்டு இந்த கம்பெனியில் ஜாப் இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டேன், நீ வந்து ட்ரை பண்ணி பாருன்னு சொன்னதும், இந்த கம்பெனி நேம் இங்கே கேட்ட மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் யோசிக்கிறா. ஒருவேளை ரொம்ப ஃபேமஸாக இருந்தவாசி இருக்குமான்னு சொல்லிட்டு அங்கே வந்து உள்ளே போயிட்டு அங்கே ஃபார்ம் எல்லாமே ஃபில்அப் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் பார்த்தா இப்போ வந்து நம்ம பாஸ் லீவ் வர போகிறாங்க அப்படின்ற சொல்லிட்டு அங்கே பேசும்போது, இந்த நேமை வந்துட்டு நான் எங்கே கேட்ட மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப அங்கே பதட்டமாகிடுது. ரொம்ப பயந்து போயிட்டு, இல்லை இல்லை இந்த ஆஃபீஸில் வந்துட்டு என்னால் ஒர்க் பண்ண முடியாது, நான் வந்துட்டு கிளம்புறேன், இந்த ஃபார்ம்லாம் எனக்கு வேணான்னு சொன்னதும், அப்போ அந்த செக்ரட்டரி என்ன நீ வந்து பேசிகிட்டு இருக்க, ஓ இஷ்டத்துக்கு நீ பண்ணேன்னா உன்னை நாங்கள் பேன் பண்ணி
விட்டுருவோம் அப்படின்றத சொல்கிறாங்க. தயவு செஞ்சு நீங்கள் புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோவும் அவங்க அசிஸ்டண்ட்டுமே வந்துடுறாங்க. கடைசியில் பார்த்தா இவங்களோட கம்பெனி தான். அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் பயந்து அரண்டு போய் நிற்கிறா. கடவுளே இவ வந்துட்டு என்ன தான் நடக்க போகுதுன்னு தெரியல, எங்கே போனாலும் எனக்கு வந்து எதிரியாக தான் வந்துட்டுருக்காங்களேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் ஆகிட்டு இருக்கு. இப்போ என்ன வந்து நடந்துட்டுருக்குன்னு கேட்கும்போது நடந்த எல்லாத்தையுமே அந்த செக்ரட்டரி சொல்லிட்டு இவளை பேன் பண்ணிட்டேன் அப்படின்றத சொன்னதுமே, என்ன தைரியம் தான் என்னோட ஒய்ஃபாகவே பேன் பண்ணுவா அப்படின்றத சொல்லிட்டு, மற்றவங்ககிட்ட நடந்துக்கிற முறை எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை, உன்ன மாதிரி ஆளுக்கு இங்கே வந்துட்டு வேலை கிடையாது, முதல் நீ வந்துட்டு ஜாப்பை விட்டு இவளை வந்து ஃபயர் பண்ணி விடுங்கன்னு சொன்னதும், ஐயோ பாஸ் நீங்கள் அப்படிலாம் தயவு செஞ்சு சொல்லாதீங்க, எனக்கு சின்ன சின்ன பிள்ளைங்க இருக்குது, என்னோட குடும்பமே என்னோட வேலையை நம்பி தான் டிஃபெண்டாக இருக்குது அப்படின்றத சொல்லிட்டாங்க. சாரி கேட்டாலுமே அங்கே அவன் ஒத்துக்க மாட்டான். முதல் இந்த லேடி அடித்து வெளியே வரட்டி விடுங்க அப்படின்றத சொல்லிடுறான். நம்ம ஹீரோயினை நீ வந்துட்டு உள்ளவா இன்டர்வியூ எடுக்க அப்படின்றத சொன்னதும் அவங்க ஃப்ரெண்ட் வந்துட்டு என்னப்பா பாஸே வந்துட்டு கூப்பிட்றாரு இன்டர்வியூ எடுக்க, பர்சனலாக தெரியுமா என்னன்னு சொல்லிட்டு இங்கே கேட்கும்போது அப்படிலாம் கிடையாது, இருந்தாலும் நான் இப்போ தான் பார்க்குறேன்னு அவ சொல்கிறான். நம்ம ஹீரோயின் உள்ளே போனதுமே அங்கே ஹீரோயினை இன்டர்வியூ எடுக்க அவன் சொல்லிட்டு இருக்கான். அவளுமே ஓகேன்னு சொல்லிட்டு அங்கே இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கும்போது இப்படி டீனா இங்கே வந்திருக்காங்கன்னு அசிஸ்டன்ட் சொன்னதுமே இவ இதுக்காக இங்கே வந்தான்னு சொல்லிட்டு அங்கே போகும்போது இவன் இன்டர்வியூக்கு வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட் அங்கே வந்து பேசிகிட்டு இருக்கா. அப்போ அந்த டீனா அங்கே வந்துட்டு அங்கே காஃபி ஊற்றுற பொண்ணு தெரியாமல் கொட்டினதுமே ரொம்ப ஓவராக திமிராக பேசுகிறா. அப்போ அங்கே வந்துட்டு அங்கே இன்டர்வியூ கொடுத்துக்க வந்திருக்க ரிப்போர்ட்ஸ் எல்லாமே பார்த்ததுமே இவையும் இங்கே வந்திருக்கா, வீட்டில் வந்து இருந்தது பார்த்தாதுன்னு கம்பெனியுமே ஆக்கிரமி பண்ண வந்துட்டாலான்னு சொல்லிட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டு நம்ம ஹீரோ அங்கே வந்ததுமே டார்லிங் செட்டு பேச வந்ததோ, இப்போ எதுக்காக நீங்கள் வந்திருக்க அப்படின்ற செட் அவன் கேட்டதுமே நான் வந்துட்டு உங்களோட வருங்கால ஒய்ஃபாக போகிறவ உங்களை ரொம்ப மிஸ் பண்ணிட்டு இருந்தேன், ஸோ கம்பெனியுமே நான் வந்துட்டு எப்படி நடக்குதுன்னு பார்க்கணும் இல்லை அப்படின்றத சொன்னதும் சிவா இன்டர்வியூ எடுக்கிற இடத்துக்கு நீமேன்னு செட் அவன் கூட்டிகிட்டு போகிறான். ஹீரோயின் அந்த ரெண்டு பேத்தையுமே பார்த்துட்டு ரெண்டு உருப்படாததுங்களுமே ஒன்றா சுற்றுது பாருன்னு சொல்லிட்டு கோமாயிட்டுருக்கா. அப்போ அவள் வந்துட்டு ஹீரோயின் ஃபைலை தூக்கி போட்டுட்டு எனக்கு கேப்பபிள் நீ கிடையாதுன்னு சொன்னதுமே நீ வந்துட்டு அதை சொல்கிறதுக்கு என்ன வந்துட்டு உனக்கு தகுதி இருக்குது, ஃபஸ்ட்டு உனக்கு ஏதாச்சும் தெரியுமான்னு சொல்லிட்டு ஹீரோயின் இன்சல்ட் பண்ணுறா. இந்த ஷேங் வந்துட்டு என்ன கூப்பிட்ட வசதி நான் இன்டர்வியூ கொடுக்க வந்தேன், இல்லைன்னா நான் ஏன் வரப்போகிறேன்னு சொல்லும்போது சரி ஓகே நான் உனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறேன்னு அவன் சொல்கிறப்ப உனக்கு உன்னோட ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு எதுக்கு, இது ஒன்றும் தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு அவள் இன்சல்ட் பண்ணதுமே நீ இப்போ என்ன இதை வேணான்னு சொல்லிட்டு இருக்கேன்னு சொன்னதும் அவள் ஆமான்னு சொல்லிட்டு போனதுமே அங்கே வந்து இருக்கவங்க எல்லாருமே என்னப்பா இவரை எடுத்து பேசிட்டு போகிறாங்கன்னு சொன்னதும் இவன் ரொம்ப டென்ஷன் ஆகி போயிட்டு என்ன மீறி வந்துட்டு எந்த ஆஃபீஸில் உனக்கு ஜாப் கொடுக்குறாங்க நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு கோவப்படுறான். ஆமாம் அங்கே வெளியே வரும்போது அவங்க ஃப்ரெண்டு என்னாச்சுன்னு சொன்னதுமே நடந்த எல்லாத்தையுமே சொன்னதும் சரி வான்னு சொல்லிட்டு அங்கே வந்து போகும்போது இப்போ ஃபின் சொல்லிட்டு ஒரு பையன் போயிடுறான். அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு என்னப்பா அங்கே வந்து போன பொண்ணு யாருன்னு சொன்னதும் இன்டர்வியூக்கு வந்தால் ரிஜெக்ட் ஆகிட்டான்னு சொன்னதுமே என்ன பேசிகிட்டு இருக்கா, அவள் வந்து என்னோட கிளாஸ்மேட் மிஷா, அவள் ரொம்பவே வந்துட்டு கேப்பபிளான ஒரு லேடி, அவளுக்கு ஏகப்பட்ட டேலண்ட் இருக்குது, அவளை வந்துட்டு யாராச்சும் ஜாப்க்கு வச்சா உனக்கு தான் வந்துட்டு நஷ்டமாகும் பார்த்துக்கோன்னு சொன்னதும் என்ன மீறி யார் ஜாப்க்கு வைப்பாங்கன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அவன் கோவப்பட்டு இருக்கான். இங்கே பார்த்தா நம்ம ஹீரோயின் நடந்த எல்லாத்தையுமே சொல்லிட்டு ரொம்ப அங்கே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா, ரொம்பவே மோசமானவன் அப்படின்றத சொல்கிறா. அவன் தான் என்னோட ஹஸ்பண்டேன்னு சொன்னதுமே இவ்வளோ கதை கேட்டுகிட்டே ஷாக் ஆயிடுது. அப்போ அங்கே ஷாவுங்க வந்ததுமே அங்கே வந்துட்டு சரி நீங்கள் பேசுங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு போகிறாங்க. அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயின்ட்டு அவன் ரொம்ப அங்கே பாசமாக பேசிட்டு தன்னோட லவ்வையுமே வெளிப்படுத்தினதும் நீ இந்த மாதிரி என்கிட்ட இதுக்கப்புறம் பேசாத, நான் ஆல்ரெடி மேரேஜ் ஆன பொண்ணுன்னு சொன்னதும் நான் உன்னை எப்போயுமே வந்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன், நான் எப்போ உன்னை தனியாக விட்டுருக்கேன்னு சொல்லிட்டு பேசினதும் அவளுக்கு டவுட் ஆகிடுது. ஒருவேளை அன்றைக்கி நைட் இவன் தான் என் கூட சேர்ந்து இருந்தானான்னு சொல்லிட்டு அடப்பாவி உன்னால் என் வாழ்க்கையை கெட்டு போச்சுன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவப்பட்டதும் நீ ஏன் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கோன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப வந்துட்டு கோவமாயிட்டு பேசிகிட்டு இருக்கான். இப்படியே வந்துட்டு ரெண்டு பேருமே அங்கே வந்துட்டு பேசிகிட்டு இருக்கப்ப ஹீரோக்கு அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே ஜெலஸ் ஆகி போயிட்டு அவங்க டீட்டெயில்ஸை பற்றி எனக்கு விசாரிச்சு சொல்லுங்கன்னு சொல்கிறான். அசிஸ்டன்ட் பாஸ் அவங்க ரெண்டு பேருமே வந்து கிளாஸ்மேட் தான் அப்படின்றத சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்ததுமே அதெல்லாமே பார்த்துட்டு இவனுக்கு அங்கே வயிறு எரிய ஆரம்பிச்சிருது. ஷா வந்துட்டு ரொம்பவே லவ் பண்ணிட்டு இருக்காருன்ற விஷயத்தையுமே சொல்கிறாங்க. நைட்டு ஹீரோயினுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அப்போ அங்கே வந்துட்டு அவள் லேட்டாக வந்ததுமே என்ன நீங்கள் நேரத்தில் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்டதும் நீ எங்கே போய் சுற்றிட்டு வந்துட்டு இருக்கான்னு சொன்னதும் உன்ட்ட நான் இதெல்லாம் சொல்லணும்னு என்ன அவசியம் இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு கேட்கும்போது இந்த வீட்டில் இருக்க வரைக்கும் நீ என்னோட ஒய்ஃப், நான் என்ன சொல்கிறேனோ அதை தான் நீ கேட்டு நடக்கணும்னு சொன்னதும் அப்படிலாம் நான் கேட்டு நடக்க முடியாது, அதான் ஒன்று கூட சேர்த்து சுற்றிட்டு இருக்கியா அது கூட சேர்ந்து நீ வாட்டு போன்னு சொல்லும்போது நீ ஆக்டிங் பண்ணி தான் ஆகணும்னு சொன்னதும் நான் ஏன் பண்ணணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் கோவப்பட்டுருக்கா. அப்போ நம்ம ஹீரோயின் ஓ நீ என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னு எனக்கு புரியுதுன்னு சொல்லிட்டு அங்கே சீரியஸ் பண்ணுற மாதிரி எங்கள் பக்கத்தில் டச் பண்ணிட்டு பேசினதும் இவே ரொம்ப ஆக்வர்டாக ஃபீல் பண்ணிட்டு வேமா அங்கே வந்துட்டு குளிக்கிறதுக்காக போயிடுறான். அவனுக்கு அந்த ஃபீலிங்ஸ் எல்லாமே அன்றைக்கி அவள் டச் பண்ணப்போ வந்த மாதிரியே வந்துட்டுருக்கு. என்ன நடந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு அவனுக்கு எதுவுமே புரிய மாட்டேது. நெக்ஸ்ட் டே பார்த்தா ஃபின் நம்ம ஹீரோயின் அங்கே வந்து கூட்டிகிட்டு வந்துட்டு பேசுகிறதுக்காக வந்திருக்கான். தயவு செஞ்சு நீ வந்துட்டு நான் சொல்கிறத கேளுப்பா, உண்மையிலே வந்துட்டு இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணேன்னா உனக்கு வந்துட்டு பெரிய வந்துட்டு ஹெல்ப் கிடைக்கும் அப்படின்ற சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே வந்துட்டு நம்ம ஷாவ் கால் பண்ணி அவளுக்கு அந்த ஜாப் ஆஃபர் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயின் பேசினதுமே இவன் ஜெலஸ் ஆகி போயிட்டு நீ வந்துட்டு என்னோட ஒய்ஃப்ட்டு இதெல்லாம் பேசணும்னு அவசியம் கிடையாது, அவளுக்கு நான் வந்துட்டு இருக்கே ஜாப் கொடுக்க அப்படின்றத சொன்னதும் ஹீரோயினுமே அதை பற்றி அங்கே சொன்னதுமே அவன் வேகமாக ஃபோனை பிடிங்கிட்டு அவன் கூட சண்டை போட்டுட்டு
சொல்லிட்டு அங்கே ஃபோனை கட் பண்ணி விட்றான். இங்கே ஃபின்னுக்கு எதுவும் புரிய மாட்டுது, என்னடா பேசிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவன் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கான். ஃபஸ்ட்டு இந்த கான்ட்ராக்டில் நீ சைன் பண்ண கூடின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் எப்படியும் அங்கே ஜாப்பும் ஆஃபர் பண்ணி அங்கே வந்துட்டு சேர்த்துடுறாங்க. ஹக் பண்ணிக்கலாமான்னு சொல்லிட்டு ஹாப்பி ஆகிட்டு அவன் போய் ஹக் பண்ண போகும்போது வேமா பிடிச்சி அங்கே தள்ளி விட்டதுமே, என்னப்பா ஒரு ஃப்ரெண்ட்லேயே இருந்தானே ஹக் பண்ண போனேன், ஏன் இப்படி கோவப்படுறேன்னு சொல்லிட்டு கையை வச்சு ஷேக்கன் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்காங்க. என்ன நீ வந்துட்டு இவ்வளோ தூரத்துக்கு வந்து இப்படிலாம் வந்து யோசிச்சுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்டதும், நீ ஒரு மேரிட் உமன் மரியாதையாக வந்துட்டு யோசிச்சு நடந்துக்கோன்னு சொல்கிறான். இன்னும் நம்ம ஹீரோயினுமே பேசிகிட்டு இருக்கும் போது அவன் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்க விஷயத்த சொல்லிட்டு இதை பற்றி யார்ட்டையும் சொல்லாதான்னு சொன்னதும் அந்த டீனா அதெல்லாமே கேட்டுட்டு, ஐயோ கடவுளை என்ன ஆகி போச்சு, அவரோட குழந்தையாச்சின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாட்ட இந்த விஷயத்த சொல்லிட்டு அவர் ரொம்ப ஃபீல் பண்ணதுமே, இந்த விஷயம் உனக்கு தானே தெரியும், வேற யாருக்கும் தெரியாதுல்ல, ஏன் கவலைப்படுற, ஸோ இதை வந்து யூஸ் பண்ணியே நீ அவளை ஒன்றும் இல்லாமல் பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த லேடி வந்துட்டு ஏதோ ஐடியா கொடுத்ததுமே இந்த அர்லூஸுமே அதை கேட்டுட்டு ஓகேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டுமே அங்கே வந்து கிளம்பிட்டு இருந்தா. அந்த டீனா 2 ஜால்ராக்களை கூட்டிகிட்டு அங்கே வந்துட்டு ஹீரோயினை இன்சல்ட் பண்ணுறா. பட் இவங்க பயங்கரமாக கலாய்ச்சி விட்டு அசிங்கப்படுத்திட்டு அவங்கள அங்கேருந்து போனதுமே இவளுக்கு அதெல்லாமே பார்த்துட்டு ரொம்ப வந்துட்டு டென்ஷன் ஆகி போயிட்டு, நான் உன்னை இன்னைக்கு என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்றத சொல்லிச்சேக்கா. ஏன்னா அங்கே போய் வந்துட்டு அவளோட ப்ராஜெக்ட் எல்லாத்தையுமே பண்ணிட்டுருக்கா. உண்மையிலேயே நீ டேலண்ட் தான்ப்பா, இதனால் நம்மளுக்கு ரொம்ப ப்ராஃபிட் கிடைக்கும்னு சொல்லும்போது அங்கே லைட் எல்லாமே போயிடுது. சரி ஓகே நீ இதை பார்த்துக்கோ, நான் வந்துட்டு இப்போ லைட்டை போட்டு வரேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே போனால் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டு ஒரு கவரை வச்சு போற்றி விட்டு நம்ம ஹீரோயினை போட்டு பயங்கரமாக அடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ அவள் சவுண்டை கேட்டாங்க. நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டுமே வந்துட்டு என்னாச்சு அப்படின்ற சொல்லிட்டு அவன் வந்துட்டு காப்பாத்துறா. இங்கே வந்துட்டு யாரோ வந்து வேலை பண்ணிட்டு இருந்தாங்க, உள்ளே இருக்கிறத நீ பார்த்தியா இல்லையான்னு சொல்லிட்டு வேமாங்க போனால் அந்த ஆளுவேரால பண்ண வந்துட்டு ஆல்ரெடி இவங்க வந்து திருடிட்டு போயிட்டாங்க போல். அங்கே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க, இப்படி மிஷா வந்து செஞ்ச அந்த வால்வேரா வந்து ப்ராடக்ட் வந்து காணோம், யார் வந்து திருடினதுன்னு சொன்னதும் யாருக்கு தெரியும், இவளே கூட திருடி உள்ளே வச்சுருக்கலான்னு சொல்லிட்டு அந்த ஜால்ராக்கள் பேசினதுமே, எனக்கு அப்படிப்பட்ட வந்து பொழப்பெல்லாம் கிடையாது, எனக்கு என்னமோ வந்துட்டு நீங்கள் எல்லாமே கூட்டுக்கலவணித்தனம் பண்ணியிருப்பீங்களோன்னு என்னமோ எனக்கு தோணுதேன்னு சொன்னதுமே, என்ன பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப கோவப்படுறாங்க. அங்கே நம்ம ஹீரோயின்ட்ட இவ வந்துட்டு உண்மையிலே பண்ணாலும் இல்லையோன்னு சொல்லிட்டு அந்த டீனா சொன்னதுமே, அதுவும் கரெக்ட் தான், இவ வந்து சரியான ஃப்ராடு, இவளை வந்து ஃபஸ்ட்டு செக் பண்ணி பார்த்தா தெரிய போகுது அப்படின்றத சொல்லிட்டு அங்கே அவளோட லாக்கரை போய் வந்து தேடி பார்த்தா உள்ளே வந்துட்டு அந்த பிளான்ட் மாதிரி இருக்குது. ஸோ அதை பார்த்துட்டு பார்த்தீங்கல்ல இவ தான் திருடி அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்து பேசினதுமே ஹீரோயின் நான் எதுவும் பண்ணலைன்னு சொல்லிட்டேக்கா. அப்போ ஃபின் வந்து என்னென்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது நடந்து எல்லாத்தையுமே சொன்னதும், மிஷாவை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், அவங்க அப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டாங்க, வேலையை பாருங்கன்னு சொன்னதும், நீங்கள் என்ன அவங்களுக்கு இவ்வளோ தூரத்துக்கு ஜால்ரா அடிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அங்கே நம்ம ஹீரோயின்ட்ட அவள் வந்து மிஸ்பே பண்ணிட்டுருக்கா. அங்கே இருக்க எல்லா ஜால்ராக்களுமே அவளுக்கு அங்கே சப்போர்ட் பண்ணும்போது நம்ம ஹீரோ வந்துடுறான். என்ன நடந்துச்சுங்கன்னு கேட்டதோ இந்த டீனா பார்த்தா இவ தான் திருடிட்டு இப்படி பழிய போகிறான்னு சொல்லிட்டு அங்கே வந்து ட்ராமா பண்ணதுமே, எனக்கு சொல்லாமல் பேசுகிற எதுலேயுமே நம்பிக்கை கிடையாது அப்படின்றத சொல்கிறான். ஃபின்னை என் கூட வான் சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறான். அப்போ அங்கே இருக்க எல்லாருமே ஃபின் கூட இவளுக்கு என்னப்பா கனெக்ஷன், ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயினை ரொம்பவே இன்சல்ட் பண்ணுறாங்க. ஃபின்னோட நேமை சொல்லியே நம்ம ஹீரோயிங்க ஃபின்ட்ட உனக்கும் அவளுக்கு என்ன ரிலேஷன்ஷிப்னு சொன்னதும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அந்த பொண்ணை ரொம்ப ஃபுல்லி பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்ற விஷயத்த சொல்லும்போது நம்ம ஹீரோ அங்கே வந்து அசிஸ்டண்ட்டை வந்து ரெக்கார்டு எல்லாமே கொண்டு வர சொல்லிடுறான். சிசிடிவி ஃபுட்டேஜ் தான் பார்த்தா இந்த திருடிகை தான் எல்லாமே சேர்ந்து பண்ணியிருக்காங்க, அது எல்லாமே அங்கே ப்ரூஃப் ஆயிடுது. ஸோ உடனே வந்துட்டு உங்கள் எல்லாத்தையுமே அடித்து வெளியே வரட்டணும் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே பேசும்போது உடனே இந்த டீனா வந்து ட்ராமா பண்ணுறா, எனக்கு இதில் வந்துட்டு எந்த சம்மந்தமே இல்லைன்னு சொல்லிட்டு அங்கே வந்து அந்த ஜால்ராக்கள் எல்லாமே வந்து பதறி போய் எங்கள் சாரியெல்லாம் கேட்குறாங்க. ஆனால் வந்துட்டு அவன் பேன் பண்ணி விட சொல்லிட்டு அங்கேருந்து அடித்து வெளியே வரட்ட சொல்லிடுறான். இந்த டீனா தயவு செஞ்சு நீங்கள் வந்துட்டு கோவப்படாதீங்க, நம்மளோட வந்துட்டு என்ன வந்து ரிலேஷன்ஷிப்பை எல்லாத்தையும் சொல்லுங்கன்னு சொன்னதும் நம்மளுக்குள்ள என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே கோவப்படுறான். நம்ம ஹீரோயின் என் கூட வான்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு ஒரு லெட்ரு வந்துட்டு அவன் எழுத சொல்லிட்டேக்கான். நம்ம ஹீரோயின் எழுதுனா அங்கே பின் வந்துட்டு அதெல்லாம் பார்க்குறத பார்த்துட்டு உடனே கூட சேர்ந்து வந்துட்டு கையை பிடிச்சிட்டு எழுதுனதுமே, என்னடா பண்ணிட்டு இருக்க, உன் மேலே ஏதாச்சும் கேஸை போட்டுற போகிறாங்க அப்படின்ற சொல்லும்போது, ஏன் கேஸ் போடுறா, அவள் என்னோட ஒய்ஃப் தான் சொல்லிட்டு வேமா பிடிச்சி அங்கே கிஸ் வேற பண்ணிட்டு இருக்கான். பின்னுக்கு ஒன்றுமே புரிய மாட்டுது, என்னடா பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் எதுக்காக நீ இப்படி பண்ணிட்டு இருக்க, நீ வந்துட்டு கப்பல் மாதிரிலாம் என்கிட்ட நடக்க வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு சொல்லிட்டு கோவப்படும் போது, அப்பாவே ஏன் நான் வந்துட்டு இதை பண்ணுறதுனால என்ன தப்பு இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு அவரை கேட்குறான். இந்த மாதிரிலாம் என்கிட்ட பிஹேவ் பண்ணேன்னா உன்னை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு போனால் வேமா பிடிச்சாங்க திரும்பவுமே கிஸ் பண்ணதுமே ஹீரோயின் இவனுக்கு என்ன பைத்தியம் ஆகி போயிடுச்சான்னு சொல்லிட்டு அங்கே வந்து கோவமாயிட்டாங்க வந்துட்டு பயங்கரமாக கத்திட்டு இருக்கா. அந்த டீனா பின்னாடி இந்த ஹீரோயினை தள்ளி விட்டுட்டு அங்கே வந்துட்டு உடனே நல்ல மாதிரி நடிச்சு ட்ராமா பண்ணிட்டு ஆனால் நக்கலாக சிரிச்சிட ஒப்பாட்டு அங்கேருந்து நீ வந்துட்டு இப்படியே கடந்து சாவுன்னு சொல்லிட்டு போனதுமே ஹீரோயின் ரொம்ப பயந்து போயிட்டு அங்கே வந்துட்டு கால் பண்ணுறான். ஆனால் வந்து அவளுக்கு அப்படியே வயிறுலாம் பெயின் ஆகிட்டு மயக்கமாகிறது. நம்ம ஷெங் வந்து அரண்டு போய் வேமாங்க ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போயிட்டுருக்கான். நாங்கள் டாக்டர்கிட்ட என்னாச்சு அவளுக்குன்னு சொன்னதும் அம்மாவும் பிள்ளையுமே நல்லா தான் இருக்காங்க அப்படின்றத சொன்னதுமே அவனுக்கு ரொம்ப ஷாக்காகி போயிடுது. என்ன ப்ரெக்னெண்ட்டாக இருக்காளான்னு சொல்லிட்டு அவள் எத்தனை வீக் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்றத அசிஸ்ட்
அசிஸ்டண்ட்டை சொல்கிறான். பிறகு நம்ம ஹீரோயினை போய் பார்த்துட்டு கவலைப்படாத, நீயும் உன்னோட பேபியுமே நல்லா தான் இருக்கீங்க அப்படின்றத சொன்னதும் ஹீரோயின் இப்போ எனக்கு வந்து விஷயங்கள் எல்லாம் உனக்கு தெரிஞ்சு போயிடுச்சுல, அப்படின்னா நம்ம டைவர்ஸ் பண்ணிக்கலாம்னு சொன்னதுமே டைவர்ஸ் ஏன் பண்ணணும், இந்த மாதிரி டயத்தில் போய் நான் உன்னை விடுவேன் நீ எதிர்பார்க்குறியான்னு சொல்லும்போது அசிஸ்டன்ட் டாக்டர் வந்து சொல்கிறாங்க 6 வீக்ஸ் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களான்னு சொன்னதுமே நீ வந்து சீட் பண்ணிவிட்டு இப்படி கேவலமான வேலை பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்பட ஆரம்பிச்சிடுறான். அங்கே ரொம்ப வந்துட்டு பயமாயிருது. அப்போ அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயின் இதுக்கப்புறம் நான் வந்துட்டு உன் கூட இருக்க விரும்பல, வந்துட்டு என்னை விடுன்னு சொன்னாலுமே நான் வந்துட்டு அப்படிலாம் உன்னை விட முடியாது, ஒழுங்காக வந்துட்டு இப்போ என் கூட சேர்ந்து வந்துடு, நான் உன்னை அபார்ஷன் பண்ணி விட்டுறேன், அதுக்கப்புறம் நீ என் கூட சேர்ந்து இருப்பேன்னு சொல்லும்போது ரொம்பவே வந்துட்டு அவளுக்கு கவலையாயிருது. இது என்னோட பேபி, நான் வந்துட்டு ஏன் அபார்ஷன் பண்ணணும், நான் வந்துட்டு உன்னை விட்டுட்டு போய்க்கிறேன் அப்படின்றத சொன்னாலுமே அவன் சைக்கோ மாதிரி அங்கே பிஹேவ் பண்ணிட்டு நம்ம ஹீரோயினை வம்பு பண்ணி அங்கே வந்துட்டு அபார்ஷன் பண்ணுறதுக்காக அங்கே தூக்கிட்டு போயிட்டுருக்கான். ரூமுக்குமே அங்கே கொண்டு போயிடுறாங்க. ஆனால் பாட்டி அப்போ அங்கே வந்துடுறாங்க. பாட்டி வந்ததுமே ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருது. என்ன தைரியம் தான் நீங்கள் அவன் மேலே கையை வைப்பீங்கன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அவளை சமாதானப்படுத்திட்டு ஒன்றும் கவலைப்படாத, நான் தான் வந்துட்டேன் இல்லைன்னு சொல்லிட்டு அவனை போட்டு அங்கே அறைய ஆரம்பிச்சிடுறாங்க. உனக்கெல்லாம் அறிவு இருக்கா இல்லையா, நீ வந்துட்டு அவளோட குழந்தைய அபார்ஷன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிட்டுருக்கியான்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு குச்சை வச்சு அடிக்கிறாங்க. அவன் எதுவும் பேச வந்தாலுமே பேச விட மாட்டாங்க. அந்த பேபினால் குடும்பத்தில் எவ்வளோ ஒரு ஹாப்பி வரும், எல்லாத்தையுமே கெடுத்து குட்டிச்சோறாக்கலான்னு பார்க்குறேன்னு சொல்லிட்டு பயங்கரமாக அங்கே வந்துட்டு திட்டிட்டு இருக்காங்க. அதெல்லாமே கேட்டுட்டு அவனுக்குமே வந்துட்டு ரொம்ப கஷ்டமாயிட்டுருக்கு. எதுவுமே சொல்லவும் முடியல, சொன்னாலும் பாட்டி கேட்குற நிலமையில இல்லை. இதுக்கப்புறம் இந்த மாதிரி வேலை ஏதாச்சும் பண்ணி அவளுக்கு ஏதாச்சும் பிரச்சனையாச்சுன்னு வச்சுக்கோமே, கண்டிப்பாக நான் உன்னை உயிரோட விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே மிரட்டுறாங்க. ஸோ இவன் ரொம்ப கோவமாயிட்டு இன்றைக்கி நீ தப்பிச்சிட்ட, இதுக்கப்புறம் நீ தப்பிப்ப நீ எதிர்பார்க்குறியான்னு சொன்னதும் நான் வந்துட்டு இது என்னோட பேபி, யாருக்காகவும் நான் அபார்ஷன் பண்ணிக்கிற மாட்டேன்னு அவள் சொல்லிட்டு இருக்கா. கூட்டிகிட்டு வந்துட்டு அங்கே அவன்கிட்ட ஒரு ட்ரெஸ்ஸை கொடுத்து இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வா, நான் வந்துட்டு பார்ட்டிக்கு போகணுன்னு சொல்லும்போது அங்கே வந்துட்டு ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு அவள் கண்ணாடியை பார்த்துட்டு ரொம்ப ரிவலிங்காக இருக்கேன்னு சொல்லிட்டு பார்க்குறா. அப்போ அங்கே நம்ம ஹீரோ வந்து ரொம்ப டைம் ஆக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு வரும்போது அவளை பார்த்துட்டு ரொம்ப அழகாக இருக்க, சரி டைம் ஆக்காமல் வேமா வந்து சேரு அப்படின்ற செட் அவன் அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறான். ஹீரோயினுக்கு அங்கே ரொம்பவே கம்ஃபர்டபுள் இல்லாமல் ஃபீல் ஆகிட்டுருக்கு. ஸோ தன்னோட கோட்டையுமே அவன் கழட்டி கொடுக்குறான். 2 பேருமே அங்கே உள்ளே போனதுமே ரொம்ப வந்துட்டு நம்ம ஹீரோவை வந்து எல்லாருமே வெல்கம் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா ஹீரோ பெரிய பிஸ்னஸ்மேன். ஸோ அதனால் வந்துட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு பயங்கரமாக வெல்கம் பண்ணுறாங்க. ஹீரோயினுக்கு இதெல்லாமே பார்த்துட்டு ஒரு பக்கம் ஹாப்பியாகிட்டு அங்கே வந்துட்டு போகும்போது இவன் பார்த்தா வேணுக்குனே எல்லோரும் முன்னாடியும் வந்து மடியில் பிடிச்சி உட்கார வச்சுக்கிறான். என்ன பண்ணிகிட்ருக்க, மரியாதையை விடு அப்படின்றத சொன்னதும் நீ என்னோடய ஒய்ஃப் தானே, எல்லாருக்கும் தெரியட்டுமே அப்படின்றத சொல்லும்போது அப்போ அங்கே நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டுருக்கு. எனக்கு ரொம்ப தவிக்குது, தண்ணி ஊற்றி கொடுக்குறியான்னு சொன்னதும் அங்கே வந்துட்டு அவள் எடுத்து கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அங்கே என்ன பண்ணுறதுனே தெரியல, எதுக்காக இப்படி பண்ணிகிட்ருக்கான்னு சொல்லிட்டு அவளுக்கு எதுவும் புரியவும் மாட்டுது. ஒரு எம்ப்ளாயி அங்கே வந்து அந்த டீனாட்ட கால் பண்ணி இப்படி அந்த லேடியை கூட்டிகிட்டு வந்திருக்கார் பாஸ் அப்படின்ற செட்டு இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. நம்ம ஹீரோயினை பார்த்து உண்மையிலேயே வந்துட்டு பயங்கரமான ஒரு பெரிய ஆக்ட்ரஸ் மாதிரி அழகாக இருக்காங்க, ஹாட்டாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு அங்கே பேசினதுமே எதுக்காக நீ இப்படி என்னை வந்து இன்சல்ட் பண்ணிகிட்ருக்க, நீ வேணுன்னே தான் பண்ணிகிட்ருக்கன்னு எனக்கு தெரியுதுன்னு சொல்லிட்டு அங்கே கோவப்படுறா. நீ எனக்காக இப்போ ஒயின் வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வரையா அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும் பண்ணிட்டா போச்சுன்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே வந்துட்டு ஹாட்டாக நாங்கள் வந்துட்டு ஒயினை ஊற்றி அங்கே வந்துட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கா. இன்றைக்கி குடிடாமா அவனே, உனக்கு அப்போனா தான் தெரியும் அப்படின்றத சொல்கிறா. பேருமே சேர்ந்து சேர்ஸ் பண்ணிவிட்டு குடிக்கலாமான்னு சொல்லிட்டு அங்கே ஒயினை வந்துட்டு குடிக்க சொல்லிவிட்டு அங்கே வந்துட்டு எப்படி இருக்கு உனக்கு அப்படின்ற சொல்லிட்டு பேசிட்டு அவள் அங்கேருந்து போகும்போது அவங்க அம்மா வந்து கொடுத்த அந்த பொருள் வந்து கையிலே வச்சுட்ருக்கா. அது கீழே விழுந்ததுமே அதை பார்த்துட்டு இவன் ரொம்ப ஷாக் ஆகிடுறான். இது அந்த நைட்டு வச்சுருந்த பொண்ணு இருந்த மாதிரி இருந்துச்சேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு அந்த டீனா வந்துடுறா. என்ன நீங்கள் வந்துட்டு இப்படிலாம் இங்கே கூட சேர்ந்து சுற்றிட்டுருக்கீங்க அவ கூட அப்படின்ற சொல்லிட்டு கேட்கும்போது இது வந்து உன்னோடது தானே, என்ன அவள் வச்சுட்ருக்கான்னு சொன்னதும் இதை கூட அவள் தான் திருடி இருப்பான்னு சொல்லிட்டு திரும்பவுமே அங்கே ஒரு பொய்யா பழிய போட்டதுமே இவனுக்கு ஏதோ வந்துட்டு தப்பாக தோணுது. அப்போ ஹீரோயினை பார்த்தா அங்கே பிஸ்னஸ்மேன் எல்லாருக்கூடயுமே சேர்ந்து அங்கே டோஸ் பண்ணிவிட்டு ஹாப்பியாகிட்டு அங்கே வந்து பேசிகிட்டு இருக்கா. அவனை வந்து இரிட்டேட் பண்ணணுன்றதுக்காகவே பண்ணிகிட்ருக்கா. அதே மாதிரியே அவனுக்குமே அங்கே ரொம்ப ஜெலஸாக ஆரம்பிச்சிருது. அப்போ அவகிட்ட நீ என்ன வேலை பண்ணிகிட்ருக்கேன்னு சொன்னதும் என்ன பண்ணிகிட்ருக்கேன், எல்லா ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து பேசிகிட்ருக்கேன் அப்படின்ற சொல்லும்போது மரியாதை நீ இப்போ கிளம்புன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்பட்டுட்ருக்கான். ஆனால் கண்டுக்காமல் வந்துட்டு அவங்க கூட வந்துட்டு அப்படியே டச் பண்ணி அங்கே பேசினதுமே அவ்வளோதான் இவனுக்கு ரொம்பவே ஜெலஸாகி போயிடுது. இப்போ நீ வந்துட்டு கிளம்புறியா இல்லையான்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படும் போது அந்த டீனாக்கோ அதெல்லாமே பார்த்துட்டு ஹாப்பியாகிட்டுருக்கு. தான் டென்ஷன் ஆகி போயிட்டு அங்கே கிளாஸை தூக்கி அங்கே தள்ளி விட்டுட்டு சொன்னால் உனக்கு என்ன புரியாதான்னு சொல்லிட்டு இங்கே கோவப்பட்டதுமே இங்கே பாருங்கள் கிளாஸ் வந்து உடஞ்சி போயிடுச்சு, அவருக்கு வேறு கொண்டு வாங்க அப்படின்றத சொல்லிட்டு ஹீரோயின் பார்த்தா இன்னுமே அவனை இரிட்டேட் பண்ணுறதுக்காகவே அங்கே பேசிகிட்டு இருக்கா. பட் அங்கே கூட இருக்க எல்லாருக்குமே கை காலெலாம் நடுங்க ஆரம்பிச்சிருது. ஐயோப்பா ரொம்ப கோவப்பட ஆரம்பிச்சிட்டாரு, இந்த லேடி என்ன வந்துட்டு புரிஞ்சுக்க மாட்டாங்களேன்னு சொல்லிட்டு வேணுக்கு நீ அங்கே போய் அங்கே டச் பண்ணிவிட்டு வேணுக்கு அவனை இரிட்டேட் பண்ணுறதுக்காக பேசினதுமே நீ இப்போ என்ன வந்துட்டு கிளம்பி வர்றியா இல்லையா, ரொம்ப ஓவராக போயிட்டுருக்கு அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது வம்பு பண்ணி அங்கே வந்து
பிடிச்சி இழுக்கிறான். அப்போ டீனா நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு அங்கே கேட்குறப்ப எல்லாம் நீ தலையிடுற வேலை வந்து தேவையில்லாம வைக்காத. நீ வந்துட்டு உன்னை ஃபஸ்ட்டு நான் இன்வைட் பண்ணேன். நான் மரியாதை இங்கேருந்து போன்னு சொல்லிட்டு அவளை பிடிச்சி அங்கே காருக்குள்ளே கூட்டிகிட்டு வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு அந்த ஆள் கூட கொஞ்சம் பேசிகிட்டு இருந்தியே, எதுக்காக அப்படி கேவலமான ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்தேன்னு சொன்னதும், என்ன பைத்தியமாயிட்டியா, இந்த ட்ரெஸ்ஸை கொடுத்ததே நீ தானே, நீ தான் வந்துட்டு அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு என்ன இன்சல்ட் பண்ண, நான் உன்னை இன்சல்ட் பண்ணதும் உனக்கு ரொம்ப கவலையாக இருக்கும் அப்படின்ற சொன்னதும், உனக்கு மற்ற மேனெல்லாம் வந்து டச் பண்ணிட்டு பேசுகிறதுக்கு ரொம்ப பிடிக்கும்ல, அப்படின்னா நீ வந்து பேசாமல் வந்துட்டு என் கூடயுமே சேர்ந்து அதே மாதிரி பண்ண வேண்டியதானே, உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரிஞ்சுக்கிச்சின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவன் ரொம்பவே இங்கே இன்சல்ட் பண்ணதும் அவளுமே கோமாயிட்டு பயங்கரமாக திச்சா. அங்கே வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு இவன் மிஸ்பிஹேவ் பண்ணிகிட்ருக்கான் ஹீரோயின். நான் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், நீ வந்துட்டு ஒழுங்காக நடந்துக்கோன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப அங்கே ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. நீ மேரேஜுக்கு முன்னாடியே தப்பு பண்ணிட்டு இந்த மாதிரி வந்து வேற வேலை பண்ணிகிட்ருக்கியா, பெரிய நல்லவ மாதிரி நடிக்கிறியான்னு சொன்னதும், நீ உன் வாயை மூடிட்டு இரு, எனக்கு நடந்தது உனக்கு என்ன தெரியுமா, என்னை வந்து சேல்ஸ் பண்ணிட்டாங்கன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவன் ஷாக் ஆகிட்டு என்ன சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஆமாம் அவங்க வந்து என்னோட உண்மையான பேரண்ட்ஸ் கிடையாது, அடாப்டட் பேரண்ட்ஸ் தான், அவங்க வந்து என்னை வந்து சேல்ஸ் பண்ணிட்டாங்க, அதனால தான் எனக்கு இந்த நிலைமை ஆயிடுச்சு, உனக்கு எப்படி ட்ரக்கு கொடுத்தாங்களோ அதே நிலைமை தான் எனக்குன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஃபீல் பண்ணதுமே அதை கேட்டுட்டு இவனுக்கு அங்கே ரொம்பவே கஷ்டமாயிருது. கோட்டெல்லாம் போத்தி விட்டுட்டு நெக்ஸ்ட் அங்கே வந்துட்டு சரி வா நான் உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே போகும்போது கழுத்தில் மார்க் இருக்கிறத பார்த்துட்டு என்ன நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க, நீங்கள் என்ன டைவர்ஸ் அவளுக்கு கொடுத்துட்டு என்ன மேரேஜ் பண்ணிக்கிருவீங்கன்னு சொன்னீங்க, அவள் கூட சேர்ந்து என்ன ஒன்றா இருந்தீங்களான்னு கேட்டதுமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளே நடக்கிறதெல்லாம் சாதாரணம் தானே, இதை பற்றி கேட்குறதுக்கு உனக்கு அசிங்கம் இல்லையான்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு திட்டி விட்டுட்டு அவன்கிட்ட க்ளோஸாக பேசினதுமே அவன் கையை பிடிச்சிட்டு ஆமாம் அப்படின்ற சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கான். அப்போ அவங்க அப்பாவுமே இப்போ நீங்கள் வந்திருக்கீங்கன்னா ஏதாச்சும் முக்கியமான விஷயமானு சொன்னதுமே அங்கே அதை கேட்டுட்டு ஆமான்னு சொல்கிறான். நீங்கள் வந்துட்டு முதல் நைட்டு வந்து அவளை சேல்ஸ் பண்ணிங்களாமேன்னு சொன்னதுமே அங்கே ரொம்ப வந்துட்டு அவங்க அம்மா அழுது ட்ராமா பண்ணுறாங்க. அவள் சொல்லிட்டு இருக்க எல்லாமே உண்மைதான், எங்களுக்கு வேறு வழி இல்லாமல் நாங்கள் பயந்து போயிட்டு இந்த மாதிரி பண்ண வேண்டியதாகிருச்சு, கொண்டு வந்து அவளை நாங்கள் வந்து அந்த இடத்துல விடலைன்னா எங்கள் குடும்பத்தையும் ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவோன்னு சொல்லிட்டு மிரட்டினாங்க. எங்கள் பேரண்ட்ஸ் வந்துட்டு வேறு வழி இல்லாமல் தான் இந்த மாதிரி பண்ண வேண்டியதாகிடுச்சின்னு சொல்லிட்டு அவள் வேறு ஒரு பொய்யை சொல்கிறா. என்ன வந்துட்டு யார் மிரட்டினதுன்னு சொன்னதும் ஒரு கிரீடியான பர்சன் தான், அவளுக்கு வந்துட்டு ரொம்பவே மோசமாக பிஹேவ் பண்ணாங்க, அதனால தான் நாங்கள் இந்த மாதிரி பண்ண வேண்டியதாகிடுச்சின்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு நடிக்கிறாங்க. அப்போ அந்த டீனாவுமே அவங்க சொல்லிட்டு இருக்க எல்லாமே உண்மைதான், அவங்க வந்துட்டு எப்படியாச்சும் வந்துட்டு இவளோட லைஃப் நல்லபடியாக இருக்கட்டும்ன்றதுக்காக தான் எனக்கு வந்துட்டு நடக்க வேண்டிய மேரேஜையுமே அவங்க அடாப்டட் சைல்டாக இருந்தாலும் பரவாயில்ல அவள் ஹாப்பியாக இருக்கட்டும்ன்றதுக்காக உங்களுக்கு மேரேஜ் பண்ணி வச்சுட்டாங்க, இந்த தப்பெல்லாமே நீங்கள் பெருசாக எடுக்க மாட்டீங்கன்றதுக்காகன்னு சொல்லிட்டு பெரிய நல்லவங்க மாதிரி இங்கே வந்துட்டு பேசினதுமே ஹீரோயினுக்கு செம கடுப்பாயிட்டுருக்கு. ஃப்ராடு பயிலுக எப்படி போய் பேசுகிறாங்க பாரு அப்படின்றத சொல்லிட்டு ரொம்பவே இங்கே வந்துட்டு கடுப்பாயிட்டுருக்கு. யார் அது அப்படின்ற சொல்லிட்டு கேட்கும்போது கடைசியில் பார்த்தா அங்கே ஷாவோட பேரை சொல்லி விட்றானுங்க. அதை கேட்டுட்டாங்க எல்லாருக்குமே ரொம்ப ஷாக்காகி போயிடுது. ஹீரோ இந்த பேபி அவனோடதுன்றப்ப நீ இந்த பேபியை வச்சுக்கக்கூடாது, இது அபார்ஷன் பண்ணுன்னு சொன்னதுமே இந்த பேபி என்னோடது, நான் ஏன் அபார்ஷன் பண்ணணும், யாரோடது வேணாலும் இருந்துட்டு போகணும், அது ஏன் வயிற்றில் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க வந்து போகிறா. அப்போ தான் டீனா நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்ற சொன்னதும் நீ இந்த விஷயத்தில் தலையிடாமன்னு சொல்லிட்டு கோவப்பட்டு போனதுமே நம்ம வந்து போட்ட பிளான் எல்லாமே சொதப்பிட்டு இருக்கு, நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னு சொன்னதும் ஒன்றும் கவலைப்படாத ஏதாச்சும் ஐடியா பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த ஷாவை பார்த்தா நம்ம ஹீரோயின்ட்ட உனக்கு ஆக்சிடென்ட் ஆகிட்டு தான் கேள்விப்பட்டேன், நீ எப்படி இருக்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது நல்லா தான் இருக்கேன், நீ ஒன்றும் கவலைப்படாதன்னு சொல்கிறா. அப்போ அங்கே அவன் ரொம்பவே இங்கே ஃபீல் பண்ணிட்டு நான் வந்து உன்னை ரொம்பவே லவ் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே ரிங்கை கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணதுமே ஹீரோயின் என்ன பைத்தியம் ஆகிட்டியா, ஆல்ரெடி எனக்கு மேரேஜ் ஆகிடுச்சு உனக்கு என்ன புரியலையான்னு சொல்லும்போது அப்போ நம்ம ஹீரோங்க வந்துடுறா, உனக்குலாம் அறிவு இருக்கா இல்லையா, கல்யாணம் முடிச்ச பொண்ணுகிட்ட வந்துட்டு இப்படி ரிங்கை கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லும்போது அங்கே வந்துட்டு அவன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நீ தலையிடாதன்னு சொல்கிறப்ப அங்கே போட்டு பயங்கரமாக அடிக்கிறான். ஹீரோயின் நீ ஸ்டாப் பண்ணுன்னு சொன்னாலுமே கேட்க மாட்டான். ஸோ இதுக்காக வந்துட்டு அங்கே அவனை பிடிச்சி அங்கே வந்துட்டு அவள் கிஸ் பண்ணிடுறான். அதை பார்த்துட்டு அவன் ரொம்ப கவலையாயிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கான். பிறகு அங்கே வந்து பிடிச்சி அங்கே தள்ளி விட்டுட்டு நீ வந்து வேணுனே இப்போ அவனை போக வைக்கணுன்றதுக்காக தான் நான் ஆக்டிங் பண்ணேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு கேட்கும்போது அப்புறம் சொன்னால் கேட்க மாட்டேன்னு சொன்னதும் இந்த பேபி நீ அபார்ஷன் பண்ணுன்னு சொன்னாலுமே ஹீரோயின் கேட்க மாட்டா, இது ஏன் குழந்தைன்னு சொல்லிட்டு எங்கே போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு அவன் வேகமாக பிடிச்சி இழுக்கும் போது அவளுக்கு அப்படியே மயக்கமாயிருது. அப்போ அங்கே அவன் வந்து வேகமாக தூக்கிட்டு ஐயோ கடவுளை நான் என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு போயிட்டுருக்கான். அதை டீனா அங்கே ஷாப்பை மீட் பண்ண வந்ததும் அவன் எதுக்காக நீ இப்போ இங்கே வந்துட்டு இருக்கன்னு சொன்னதும் உனக்கு மிஷா தேவை இல்லையா, ஸோ அதனால் நீ வந்து நான் சொல்கிறத கேட்டு நடந்தேன்னா கண்டிப்பாக அவன் வந்து உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறவான்னு சொன்னதும் என்னன்னு சொல்லிட்டு கேட்கும்போது இப்போ அவள் கன்சீவாக இருக்கா, அந்த குழந்தை உன்னோடது தான் அவன் நினச்சிட்டு இருக்கான், பேசாமல் நீ வந்துட்டு ஆமான்னு அவன் முன்னாடி போய் ஒத்துக்கிட்டேன்னா அவன் டைவர்ஸ் கொடுத்துருவான்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு இவன் ஷாக்காகி போயிடுறா. என்ன அவள் கன்சீவாக இருக்காளான்னு சொல்லிட்டு கேட்டதும் உனக்கு என்ன ப்ராப்ளமா அவளை மேரேஜ் பண்ணிக்கிறதுன்னு சொன்னதும் அவன் இல்லைன்னு சொன்னதுமே ரெண்டு பேருமே அங்கே வந்துட்டு ஒன்றா ஹேண்ட் ஷேக் பண்ணி
பண்ணிக்கிறாங்க. ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்காக பொக்கே தூக்கிட்டு அங்கே ஆஃபீஸ்க்குமே வந்துடுறான். ஹீரோயின் கூட்டிகிட்டு போயிட்டு பயங்கரமாக திட்டான். நீ எதுக்காக அப்படி தொந்தரவு பண்ணிட்டு இருக்க, தயவு செஞ்சு என்னை விடுன்னு சொன்னதுமே அப்போ அங்கே அவன் நான் வந்துட்டு உன்னை மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன், என்னோட பேபி தானே அது அப்படின்றத சொல்லும்போது அதை கேட்டுட்டு அங்கே நான் வந்துட்டு இப்போ மேரேஜ் ஆனவ, அதுக்கு மேலே வந்துட்டு இந்த பேபி இருக்குன்றதுக்காக உன்னை வந்து நான் மேரேஜ் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்கிறா. ஆனால் அவன் அபார்ஷன் பண்ணணும்னு சொல்கிறானேன்னு சொல்கிறப்ப யார் சொன்னதுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது இங்கே பாரு அவன் லெட்டரே எழுதியிருக்கான் அவங்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்துன்னு சொல்லிட்டு அங்கே வந்து என்னத்தையும் கொடுத்துட்டு அங்கே வந்துட்டு அவளை நம்ப வச்சிடுறான். பிறகு அங்கே நம்ம ஹீரோயின் பாட்டிகிட்ட சொல்லி எப்படியாச்சும் டைவர்ஸ் வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட இந்த விஷயத்தை பற்றி சொல்லிடலான்னு சொல்லிட்டு பார்க்குறா. பட் அங்கே ஹீரோ வந்துடுறான். ஹீரோயின் பாட்டிகிட்ட எப்படியாச்சும் சொல்லணும்னு ட்ரை பண்ணா. அவள் பாட்டி நீங்கள் போங்க அவட்ட பேசணும்னு சொன்னாலுமே அவள் திரும்ப அங்கே பாட்டிகிட்ட பேச ட்ரை பண்ணதும் மடியில் பிடிச்சி உட்கார வச்சுட்டு நீ இப்போ ஒழுங்காக வாய முடிட்டு இல்லைன்னு வச்சுக்கோமே, நான் பாட்டி முன்னாடியே வச்சு உன்னை கிஸ் பண்ண வேண்டியதாக இருக்குன்னு சொல்லும்போது ஹீரோயின் ரொம்பவே அங்கே பயந்து போயிட்டு திரும்ப அங்கே பேச ட்ரை பண்ணதும் பாட்டி நான் வந்துட்டு அவங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி ஓகே நீங்கள் 2 பேருமே என்ஜாய் பண்ணுங்கள், நான் உங்களை டிஸ்டர்ப்லாம் பண்ண மாட்டேன் ஓகேவா அப்படின்றத சொல்லிட்டு அவங்க ரொம்பவே எங்கே சந்தோஷமாயிட்டு போயிட்டுருக்காங்க. ஹீரோயின் எதுக்காக நீ இப்படி வேலை பண்ணேன்னு சொல்லிட்டு கோவப்பட்டு அடித்ததுமே அங்கே அவன் வந்துட்டு நான் வந்து இப்போ நீ பண்ணதுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்க வேணாமான்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணதும் திரும்ப அடிக்க வரா. நீ எத்தனை டைம் அடிப்பியோ அத்தனை டைம் கிஸ் கொடுப்பேன் ஓகேனா இப்போ அடின்னு சொல்லும்போது அங்கே ரொம்பவே பயந்து போயிடுறா. நான் வந்துட்டு எதுக்காக வந்து இப்போ உன்கிட்ட பேச வந்திருக்கேன்னு தெரியுமான்னு சொல்லுதும் எனக்கு நல்லாவே தெரியும், நீ இதுக்கப்புறம் வந்துட்டு என்கிட்ட பேச தேவை கிடையாதுன்னு சொல்லும்போது ஏன் அந்த ஷா வந்து உனக்கு பொக்கே கொடுத்து எல்லாத்தையும் பேசினான்ற வாசி இப்போ நீ டைவர்ஸ் பண்ணிவிட்டு அவன் கூட போயிடலான்னு ஐடியா பண்ணுறான்னு சொல்லும்போது நான் வந்துட்டு என்ன வேணாலும் பண்ணிட்டு போகிறேன் உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்றத சொன்னதும் அப்படின்னா நான் வந்துட்டு உன்னை விட்டுட்டு போக முடியாது அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அந்த டீனா கால் பண்ணி கூப்பிட்டதுமே அவன் போயிட்டு அங்கே அவளுக்கு காம்பன்சேஷன் கொடுக்கறதுக்காக செக்கில் கையெழுத்து போட்டு கொடுக்குறான். என்ன இதுன்னு சொல்லிட்டு கேட்டதும் உனக்காக தான் நான் வந்துட்டு பணம் கொடுக்குறேன் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன்ல, அதனால தான் என்னால் இதுக்கப்புறம் மேரேஜ் பண்ண முடியாதுன்னு சொன்னதும் அவர் ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு உடனே நடிக்கிறா நான் வந்து இப்போ கன்சீவாக இருக்கேன்னு. சரி ஓகே அந்த குழந்தைக்குமே என்ன வேணுமோ சொல்லு நான் வந்து பண்ணுறேன் பட் மேரேஜ் பண்ண மாட்டேன்னு சொன்னதும் என் கூட சேர்ந்து ஒரு ட்ரிங்காச்சும் நீங்கள் குடிங்க அப்படின்றத சொல்லிட்டு அவள் கேட்குறா. அவனுமே ஓகே சொல்லிட்டு அங்கே ட்ரிங்க் குடிச்சா அதில் வந்து ட்ரக்கை கலந்து விட்டுருக்கா. ரொம்ப வந்துட்டு ஹாட் ஆகிட்டுருக்கு அவனுக்கு. அங்கே கிட்டக்க வந்ததுமே அங்கே மிஷா மாதிரியே கண்ணுக்கு முன்னாடி தோணிட்டுருக்கு. அப்போ அங்கே கனவுல கூட வந்துட்டு மிஷா தான் பேசுவியாடான்னு சொல்லிட்டு இவளுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் நீ எனக்கு சொந்தமாயிருவ, யாராலையும் உன்னை வந்து என்கிட்ட பிரிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவன்ட்டு அங்கே மிஸ்பிஹேவ் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்த்தா இவன் வந்துட்டு பிடிச்சவங்க தள்ளி விட்டுட்டு கிளாஸ் எடுத்து கையில் வந்துட்டு கட் பண்ணிக்கிறான் உடச்சி. அதை பார்த்துட்டு அவன் ரொம்ப பயந்து போயிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லுதும் மரியாதை இங்கேருந்து போயிரு இல்லை நீ பண்ணதுக்கு நான் உன்னை கொலை பண்ணாம விட மாட்டேன்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்திட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினுக்கு தான் அவன் கால் பண்ணி ப்ளீஸ் என்னை வந்து நீ காப்பாற்று அப்படின்றத சொன்னதும் நீ என்ன பண்ணிட்டு இருக்க எதுக்காக நீ தொல்லை பண்ணுறேன்னு சொன்னதும் தயவு செஞ்சு வா எனக்கு வந்து யாரோ ட்ரக்கு கொடுத்துட்டாங்கன்னு சொல்லும்போது அவங்க வந்துட்டு உடனே அங்கே ஃபஸ்ட் எய்ட் பண்ணுறதுக்கெலாம் எடுத்துகிட்டு வந்துடுறா. ஏன் நீ இப்படி பண்ணிட்டுருக்க, நீ வந்துட்டு உன் உயிரை விட்டுலான்னு ஐடியா பண்ணியா, முட்டாள் மாதிரி பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு கையிலெல்லாம் பேண்டேஜ் போட்டுட்ருக்கா. ஆனாலுமே அவனுக்கு அந்த காட்னஸ் வந்து போக மாட்டுது. ப்ளீஸ் எனக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணு, எனக்கு வந்துட்டு நீ தான் இப்போ ஹெல்ப் பண்ணி ஆகணும், என்னோட ஒய்ஃப் தானேன்னு சொன்னதும் இடிட் மாதிரி பேசாத, இந்த மாதிரி வேலையெல்லாம் என்னால் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கே அவள் ரொம்பவே கோவப்படுறா. அவனை எப்படியோ வந்துட்டு அவள் ட்ரை பண்ணி வந்துட்டு சமாதானப்படுத்த பார்க்குறா. பட் இருந்தாலுமே அவன் வந்து ரொம்ப மோசமாக வந்துட்டு அங்கே பிஹேவ் பண்ணதுமே என்கிட்ட பண்ணிட்டு இருக்காதுன்னு சொல்லிட்டு எங்கள் பிடிச்சவங்க தள்ளி விட்டு மயக்கமாக்கி விட்றா. அப்போ அங்கே அசிஸ்டண்ட்டை கால் பண்ணி இவனுக்கு ட்ரக்கை கொடுத்து தொலைஞ்சிருக்காங்க, தூக்கிட்டு போங்க ஹாஸ்பிட்டலுக்குன்னு சொல்லும்போது அவர் பார்த்தா ஆல்ரெடி அங்கே வந்து மெடிசன் தான் கொண்டு வந்திருக்காரு. அந்த மெடிசனை கொண்டு வந்து வாயில் போட்டு விட்டாலுமே ஐயோ என்னை விட்டுட்டு போகாதனே அவன் சொல்லிட்டு இருக்கான். ஆனால் வந்துட்டு அதுக்கப்புறம் இவன் மயக்கமாயிடுறாங்க. கண்ணு முழிக்கும் போது இதெல்லாமே பண்ணது அந்த டீனா தான், அவளை வந்துட்டு ஃபயர் பண்ணி விடுங்க, அவளுக்கான பனிஷ்மெண்ட்டையுமே கொடுங்க அப்படின்ட்டு அவன் சொல்கிறான். கண்டிப்பாக பாஸ் அப்படின்றத சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஷாவை பற்றின இன்ஃபர்மேஷனுமே எனக்கு வேணும் உண்மையா அப்படின்ற சொல்லிட்டு கேட்கும்போது பாஸ் அன்னைக்கு வந்துட்டு இருந்ததே வந்துட்டு ஷாவ் கிடையாது அப்படின்ற விஷயத்த சொன்னதோ இவனுக்கு ரொம்பவே அங்கே வந்துட்டு டவுட்டாக ஆரம்பிச்சிருது. இப்போ பார்த்தா ஷாவ் அங்கே பொக்கே தூக்கிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட வந்து அங்கே வந்து ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயின் அந்த பொக்கே வாங்கினதுமே ஏன்னா நீ வந்துட்டு என்னை மேரேஜ் பண்ணிக்க ஒத்துக்கிட்டியான்னு சொன்னதும் ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது, நீ வந்துட்டு என்கிட்ட பேசுறதுக்காக வா அப்படின்றத சொல்கிறா. இனிமே இதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்துடாத, நீ ஒழுங்காக இங்கேருந்து கிளம்பு அப்படின்ற சொல்லிட்டு திட்டும்போது அங்கே அவன் முறைச்சிட்டே போயிட்டுருக்கான். நம்ம ஹீரோவுமே அங்கே வந்துடுறான். என்ன நடந்துச்சுன்னு கேட்டதுமே இப்போ நடந்து எல்லாத்தையுமே சொன்னதுமே ரொம்ப டென்ஷனாகி போயிடுது. அப்போ அவங்க ஃப்ரெண்டுகிட்ட போய் அந்த பொக்கையோட உட்காந்ததும் என்னப்பா நீ வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்க ஒத்துக்கிட்டே அவனை அப்படின்ற சொன்னதுமே என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றும் தெரியலை, நான் வந்துட்டு இவன்ட்ட போய் எதுக்காக வந்துட்டு அதுக்காக டைவர்ஸ் பண்ணிவிட்டு அவனை போய் மேரேஜ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அவைய வந்து பேசிகிட்டு இருக்கா. அப்போ ஹீரோ அங்கே வந்துட்டு பொக்கையெல்லாம் கொடுக்க சொல்லிட்டு இருக்கான் வரிசையாக. எதுக்காக இதெல்லாம்
அப்படின்ற சொல்லிட்டு ஹீரோயின் கேட்கும்போது அங்கே வந்து பக்கத்தில் பிடிச்சி இழுத்துட்டு நீ வந்து கண்டவன்ட்டு போய் வாங்குவியான்னு சொல்லிட்டு கேட்டதும் அப்போ இதுக்காக தான் கொடுத்துட்ருக்காரான்னு சொல்லிட்டு அவள் கேட்டதுமே இதான் என்னோட ஒய்ஃப்னு சொல்லிட்டு அவன் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான். அதை கேட்டுட்டு அங்கே வந்து ஷாக்காகி போயிருது எல்லாருக்குமே. நீ வந்துட்டு இப்படிலாம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, ஒழுங்காக நீ வந்துட்டு என்னை வீடு, நீ வந்து எதுக்காக இப்படி பண்ணிட்டுருக்கன்னு சொல்லும்போது இப்போ இங்கே பாரு உனக்காக நான் பொக்கே ஷாப்பே வாங்கிட்டேன் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே அவளுக்கு பேப்பர்லாம் கொடுத்துட்டு தலையில் கிஸ் வேற பண்ணிட்டு இருக்கான். நீ இந்த பேபியை பற்றி இந்த பேபி உனக்கு வேணாம்னா நம்ம அபார்ஷன் கூட பண்ணிடலான்னு சொன்னதும் நான் ஏன் குழந்தைய போய் அபார்ஷன் பண்ண போகிறேன்னு அவள் கேட்குறா. அப்படின்னா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அந்த குழந்தை பாட்டி இருந்துட்டு போகுது, நான் வந்து அதுக்கு அப்பாவை இருந்துட்டு போகிறேன் அப்படின்றத சொல்கிறான். அவளுக்காக அங்கே கிஃப்டெல்லாம் ஃபின் கொண்டு வரும்போது அதில் பார்த்தா அவங்க அம்மா கொடுத்த அந்த இது வந்து கட்டியிருக்கு. அதை பார்த்துட்டு அவங்க ரொம்பவே வந்துட்டு ஷாக் ஆகிட்டுருக்கு. அவனுக்கு என்ன நடந்துட்டுருக்கு, இந்த இது வந்துட்டு அவகிட்டல இருக்கும் அப்படின்ற சொல்லிட்டு ஒன்றுமே புரிய மாட்டுது. அங்கே வந்துட்டு நைட் வந்து அந்த கயிறு வந்து கட்டின மாதிரியே இவன் அந்த கயிறுலாமே கட்டிகிட்ருக்கா. அதெல்லாமே பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டு நீ என்கிட்ட ஒரு விஷயம் சொல்லு, அன்றைக்கி நைட்டு உன் கூட இருந்த பர்சனை ஏதாச்சும் பிளாக் கலர் துணியை வச்சு கையை கட்டினியான்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவள் ஆமாம், இதில் வந்து உனக்கு என்ன பிரச்சனை, உனக்கு எப்படி தெரியும்னு சொல்லிட்டு கேட்கும்போது அங்கே டிஎன்ஏ ரிப்போர்ட் எல்லாமே வந்துடுது. அங்கே வந்துட்டு கடைசியில் நம்ம ஹீரோ தான் அந்த கூட இருந்த பையன் தெரிஞ்சு போயிடுது, அந்த பேபியுமே அவனோட தான் தெரிஞ்சு போயிடுது. இந்த ஃபேமிலியை பார்த்தா அரண்டு போயிடுறாங்க, எதுவுமே வந்துட்டு ஒழுங்காக நடக்க மாட்டேதுன்னு சொல்லிட்டு கடைசியில் பார்த்தா ஃப்ராடுத்தனம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அரெஸ்ட் பண்ணி எங்கள் ஜெயிலையுமே போட சொல்லிடுறாங்க. இங்கே நம்ம ஹீரோயின் ரொம்பவே எமோஷனல் ஆகிடுறா. ஹீரோ ஹக் பண்ணிட்டு அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் உன்னையும் குழந்தையும் நான் நல்லபடியாக பார்த்துக்கிருவேன், என்னை மன்னிச்சிரு அப்படின்றத சொல்கிறான். ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த சீரீஸுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.